ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவர பரிசுத்தவாದ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. உங்களெಲ್ಲ பார்ப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನೋಡೋದ್ರಲ್ಲಿ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡ್ತೀನಿ. ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರು ಈ ದಿನಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமான நாள் தான். ಒಂದೊಂದು ದಿನಾನೂ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದದ ದಿನವೇ. நாம் எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமோ, ನಾವು ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರಲ್ಲಿ ಇರ್ತೀವೋ அப்பெல்லாம் நம்ம ஆசீர்வாதமான நாள் தான். ಅವಾಗೆಲ್ಲ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದದ ದಿನನೇ. நம்ம ஆண்டவருக்குள்ள இல்லாத நாளெல்லாம் ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇಲ್ದಿರೋಂತ ದಿನ அது பேய் பிடிச்ச நாள் தான். ಅದು ಒಂದು ಸೈತಾನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ದಿನವಾಗಿದೆ. அதான் வேதம் சொல்லுகிறது. ಅದೇ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. அதே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ಅದೇ ದೇವರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? 1 ಗಂಟೆ ಆದ್ರೂ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದಾ? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. தெளிந்த புத்தியுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ನೀವು ಒಂದು ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ நாம் ஜெபிக்கும் பொழுது, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ வேற யோசனைகள் எல்லாம் வரும்போது, ಬೇರೆ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಬರುವಾಗ அதை கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಖಂಡಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்பதான் அந்த ஜெபத்திற்கு மரியாதையும் ரெஸ்பான்சிபிளும் அப்பதான் ஆண்டவர் நமக்கு அந்த கிருபை தருவாங்க. ಆಗಲೇ ನಿಮಗೆ ಆ ಒಂದು ಪ್ರತಿಫಲ ಸಿಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ஏதோ டைம் பாஸ்க்காக ஜெபிப்பது, ಏನೋ ಒಂದು ಸಮಯವನ್ನ ಕಳೆಯೋದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರ್ದು. ஏதோ டைம் பாஸ்க்காக ஆராதனைக்கு வர்றது, ಏನೋ ಒಂದು ಸಮಯವನ್ನ ಕಳೆಯೋದಕ್ಕೆ ನಾವು ಆರಾಧನೆಗೆ ಬರಬಾರ್ದು. இதெல்லாம் ಒಂದು ವ್ಯರ್ಥ. பேசாம வீட்டிலே இருக்கலாம். ಆದ್ರೆ ಅದ್ರ ಬದಲು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೋದು, ಮನೇಲೇ ಇರ್ಬೋದು. நாம் தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ನಾವು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ನಾವು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ನಾವು ದೇವರಿಂದ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. இது மறந்துடக்கூடாது. ಇದನ್ನ ಮರೆತು ಬಿಡಬಾರ್ದು. ஆனா நம்ம யோசனை, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳು, மாம்ச சிந்தை, ನಮ್ಮ ಒಂದು ಮಾಂಸದ ಒಂದು ಯೋಚನೆಗಳು அவிசுவாசத்துக்கு கடந்து போகும். ಅದು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಅಪನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ஆனால் நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ಆದ್ರೆ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ದೇವರ ಮೇಲೆ ಇರಬೇಕಾಗಿ ನಾನು வேற யார் மேல இருக்கக்கூடாது. ಯಾರ ಮೇಲೆ ಇರಬಾರ್ದು. பிள்ளைகள் மேல இருக்கக்கூடாது, ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇರಬಾರ್ದು, கணவன் மனைவி மேல இருக்கக்கூடாது, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಇರಬಾರ್ದು, மனைவி கணவன் மேல இருக்கக்கூடாது, ಹೆಂಡತಿ ಗಂಡನ ಮೇಲೆ ಇರಬಾರ್ದು, வேலை மேல இருக்கக்கூடாது, ಕೆಲಸದ ಮೇಲೆ ಇರಬಾರ್ದು, பணத்தின் மேல, ಒಂದು ಹಣದ ಮೇಲೆ, பொருளாசை, ಯಾವುದೋ ಒಂದು ಲೋಭದ ಮೇಲೆ இதெல்லாம் இருக்கிறவர்களே ಇದೆಲ್ಲ ಇರೋರು நித்திய ஜீவன். ಅದೆಲ್ಲ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. ஐயோ அது கொஞ்சம் வரணும் நமக்கு. ಆದ್ರೆ ಅದು ಬರುತ್ತೆ. ஆனால் அதை கடிந்து கொள்ளும்படியாக, ಅದನ್ನ ನೀವು ಖಂಡಿಸುವಾಗ, தேவனுடைய வார்த்தை நமக்குள் கடந்து வரும்படியாக, ಆವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ அவரே நமக்கு சமாதான கர்த்தராக, ಆಗ ದೇವರೇ ನಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವ, அவரே ஆவியின் சிந்தையாக, ಅವರೇ ನಮ್ಮ ಆತ್ಮದ ಚಿಂತೆಯಾಗಿ, அவரே ஆவியின் ஜீவனாக ಅವರೇ ಆತ್ಮದ ಒಂದು ಜೀವವಾಗಿ நம்மை நடத்துவார். ನಮ್ಮ ನಡೆಸ್ತಾರೆ. இல்ல நம்ம அதிலே இருக்கலாம் இதுலயே இருக்கலாம்னா, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾವು ಎರಡು ಕಡೆನೂ ಕಾಲ ಹಾಕಿರೋಣ, புத்தி இல்லாத ಒಂದು ಬುದ್ಧಿ ಇಲ್ದಿರಂತ ஒரு கன்னிகைக்கு ஒப்பார். ಒಂದು ಕಣ್ಣಿಗೆಗೆ ನಾವು ಪಾತ್ರವಾಗಿರ್ತೇವೆ. மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ಮಾರ್ತಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, மார்த்தாளே மார்த்தாளே, ಮಾರ್ತಾಳೆ ಮಾರ್ತಾಳೆ, நீ அநேக விஷயங்களில் கவலைப்படுகிறார். ನೀನು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ ನೀನು ಚಿಂತೆ ಉಳ್ಳವಳಾಗಿದ್ದೀಯಾ. நான் தேவையானது ஒன்றே. ಆದ್ರೆ ಬೇಕಾದದ್ದು ಒಂದೇ, மரியாள் தன் விட்டு எடுப்படாத நல்ல பங்கை கேட்கிறார். ಆ ಮರಿಯಾಳು ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದಂತ ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳೆಂಬುದಾಗಿ, நல்ல பங்காகிய கிறிஸ்து இயேசுவே நமக்கு நல்ல பங்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಭಾಗ, அவருடைய சமாதானமே நல்ல பங்கு, ಆತನ ಶಾಂತಿನೇ ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ அவருடைய ಭಾಗ, சந்தோஷமே நல்ல பங்கு, ಆತನ ಒಂದು ಸಂತೋಷವೇ ನಮಗೆ ಒಂದು ಭಾಗವಾಗಿದೆ, அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமே நல்ல பங்கு, ಆತನ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ನಮಗೆ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಭಾಗ, அவரே ஞானமும் அறிவும் மீட்புமாய் இருக்கிற நல்ல பங்கு, ಆತನೇ ನಮಗೆ ಜ್ಞಾನ ತಿಳುವಳಿಕೆ ವಿಮೋಚನೆ ಆಗಿರುವಂತ ಒಂದು ಭಾಗವಾಗಿದ್ದಾರೆ. நமக்குள் இருப்பதே நல்ல பங்கு. ಆತ ನಮ್ಮೊಳಗಿರುವುದೇ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಭಾಗ. ஆனா நாம் பொய்யர்கள், ಆದ್ರೆ ನಾವು ಸುಳ್ಳುಗಾರರು, நாங்க பாவிகள், ನಾವೆಲ್ಲ ಪಾಪಿಗಳು. இதை மறக்கக்கூடாது. ಇದನ್ನ ನೀವು ಮರೆತುಬಿಡಬಾರದು. என்னில் பாவம் இல்லை என்றால் ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ சத்தியம் எனக்கு இல்லாது. ಸತ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது, ನಾವು ಒಂದೊಂದು ದಿವಸನೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, நான் ஒரு பாவி, ದೇವರೇ ನಾನು ಒಬ್ಬ ಪಾಪಿ, ஆமென், ಆಮೆನ್, பாவியான இருதயத்திலே அந்த கிறிஸ்து நமக்குள் வரும்பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். ಪಾಪಿಯಾದ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ ನಾವು ಪವಿತ್ರರಾಗ್ತೀವಿ. அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் சொல்கிறார், ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, கலாத்திய சபைக்கு எழுதுகிறார், ಗಲಾತ್ಯದವರ ಸಭೆಗೆ ಬರೀತಾನೆ, இன்னும் நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிற குழந்தைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ಇನ್ನು ನೀವು ಶಾರೀರಿಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ಮಗುವಿನಂತಿದ್ದೀರಾ. எத்தனையோ வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டு, ಎಷ್ಟೋ ವರ್ಷ ಆಯ್ತು ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ. ஒருவேளை மாசக்கணக்கா இருக்கோ வருஷக்கணக்கா இருக்கோ, ಒಂದು ವೇಳೆ ನಾವು ತಿಂಗಳುಗಟ್ಟಲೆ ಆಗಿರ್ಬೋದು, ವರ್ಷಾನುಗಟ್ಟಲೆ ಆಗಿರ್ಬೋದು, என்ன நமக்குள்ள இருக்கு? ಏನಿದೆ ನಮ್ಮೊಳಗೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அது சந்தோஷமா இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮೊಳಗಿರುವುದೇ ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿದೆ. அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறதே சந்தோஷமா இருக்கிறது. ದೇವರ ರಾಜ್ಯ ನಮ್ಮೊಳಗಿರುವುದೇ ಸಂತೋಷವಾಗಿದೆ. தேவனுடைய ராஜ்யம் புசிக்கும் குடிப்பும் அல்ல, ದೇವರ ರಾಜ್ಯ ತಿನ್ನೋದು ಕುಡಿಯೋದಲ್ಲ,
அன்பும் ಪ್ರೀತಿ பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமா இருக்கு. ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமா இருக்கிறது. ಪ್ರೀತಿ அப்போ அந்த பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் ಆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಒಂದು ಸಂತೋಷ நம்முடைய நினைவுகளை சரியாக்கும். ನಮ್ಮ ಒಂದು ಯೋಚನೆಗಳನ್ನ ಸರಿಪಡಿಸುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எந்த பாதையிலே நடக்கிறோம், ನಾವು ಯಾವ ಒಂದು ದಾರಿ ನಡೀತೀವಿ, நம்ம ரெண்டு விதமான தேவன் ஒரு வழியை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ದೇವರು ಎರಡು ವಿಧವಾದ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಮಡಗಿದ್ದಾರೆ. அந்த ஆதாமுடைய வித்து, ಆದಾಮನ ಒಂದು ಬೀಜ, அந்த கனி, ಆ ಒಂದು ಫಲ, நன்மையும் தீமையும் என்ற விருட்சத்தை அவன் புசித்தான். ಅವನು ಆದಾಮನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಒಳ್ಳೇದು ಕೆಟ್ಟದ್ದು ಎಂಬುದಂತ ಆ ಒಂದು ಬೀಜವನ್ನ, ಆ ಒಂದು ಫಲವನ್ನ ತಿಂದ. அதுக்குள்ள நமக்கு நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ಅದರಿಂದ ನಮ್ಮೊಳಗೆ ಒಳ್ಳೇದು ಕೆಟ್ಟದ್ದು ಎರಡೂ ಇರುತ್ತೆ. நல்லது செய்யறனால நீங்க நன்மை ஆயிட மாட்டீங்க. ಒಳ್ಳೇದು ಮಾಡೋದ್ರಿಂದ ನಾವು ಒಳ್ಳೆಯವರಲ್ಲ. நீங்க கெட்டது செய்யறனால கெட்டதாக மாட்டீங்க. ನೀವು ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡೋದ್ರಿಂದ ಕೆಟ್ಟವರಲ್ಲ. நீங்க எப்பவுமே நம்ம கெட்டவங்க தான். அல்லேலூயா. ಯಾವಾಗಲೂ ನಾವು ಕೆಟ್ಟವರೇ. நல்லவங்களும் இல்ல, கெட்டவங்களும் இல்ல. ಒಳ್ಳೆಯವರಲ್ಲ, ಕೆಟ್ಟವರು ಅಲ್ಲ. கிறிஸ்து நமக்குள் வரும்பொழுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ அவர்தான் நல்லவர். ಅವರೊಬ್ಬರೇ ಒಳ್ಳೆಯವರು. அவர் ஞானம் தான் நல்லது. ಆತನ ಜ್ಞಾನನೇ ನಮ್ಗೆ ಒಳ್ಳೆಯದು. நாம் ஒன்றுமே இல்லை. ನಾವು ಏನು ಇಲ್ಲ. அல்லேலூயா. இன்னும் நான் டாபிக் வரல. ಇನ್ನು ನಾನು ಟಾಪಿಕ್ ಬಂದಿಲ್ಲ. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிலிப்பி எழுதின அந்த நிருபம் எடுத்துக்கோங்க. ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ತಗೊಳ್ಳೋಣ. மூணாவது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை வாசிங்க. 12ನೇ தமிழ்ல எல்லாம் எல்லாத்தையும் வாசிங்க. 12ನೇ ವಚನ. நான் அடையதாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ಇಷ್ಟರೊಳಗೆ ನಾನು ಬಿರುದನ್ನು ಪಡಕೊಂಡು ಸಿದ್ಧಿಗೆ ಬಂದವನೆಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ನಾನು ಯಾವುದನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನೋ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ಒಂದು ಬಿರುದನ್ನ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಗುರಿ ಮಾಡಿ ಓಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನಾನು ಅಡೈತಾಯಿಟ್ರು, ನಾನು ಅದನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಇಲ್ಲದೆ ಮುಟ್ಟಿலும் தேறினானேன், ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಅದರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರವೀಣನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಎಣಿಸೋದಿಲ್ಲ. ನಾನು ஒன்று செய்கிறேன், ಒಂದು ಮಾಡ್ತೀನಿ, பின்னானவைகளை மறந்து ಹಿಂದಿನಗಳನ್ನ ನಾನು ಮರೆತು. ஆமென். ಆಮೆನ್. ಎಲ್ಲ அப்படியே கண்களை மூடி ಎಲ್ಲರ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ இந்த வசனத்துக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் தாமே இதை ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரப்பா. நன்றியோட உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையினாலே கர்த்தாவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்பா கர்த்தாவே அந்த நாடி போகிறதான அந்த நித்தியமானதை கர்த்தாவே அடையும்படிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களோட பேசும்படியா ஜெபிக்கிறேன், திடப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன், பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை கொண்டு சீர்படுத்தும், சிறப்படுத்தும். எலும்பு நாடி எலும்பு சதையெல்லாம் உற்சாகப்படுத்தி கலிகுந்து மகிழ பண்ணி ஆட்பரிக்க பண்ணி ஆனந்த சத்தமிட செய்து கர்த்தாவே பிரகாசிக்க பண்ணுங்க ராஜா. அந்த வெளிச்சத்துல கலிகூற செய்யுங்க ஆண்டவரே. நீ பேசும் தகப்பனே. மகனுடைய நாவுகளை கர்த்தாவே நீர் பிரகாசிக்க பண்ணும். கத்தியை போல கூர்மையாக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அக்னியா வெளிப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். எல்லாம் இருக்கோ. ஆமென். உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்போ வாசிக்கப்பட்ட வசனம், ಈಗ ಓದಿದಂತ ನಾವು ವಚನ பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ಈ ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಅಪೊಸ್ತಲರಾಗಿರುವಂತ ಪೌಲ್ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப நமக்கு ஆண்டவர் பேசுகிறார். ಈಗ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು. ஒவ்வொரு வார்த்தையும் உயிர்ப்பிக்கப்பட்டது. ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ಪುನರುತ್ಥಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಅಂದ್ರೆ ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯ. அது எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டது என்றால், ಹೇಗೆ ಅದು ಉಜ್ಜೀವಮಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ, இப்போ நம்ம பாப்போம் இந்த சர்ச்சுங்கள்ல, இந்த சிஎஸ்ஐ சர்ச்ல
இந்த ஆர்சி சர்ச்சுங்களெல்லாம் வசனம் எழுதிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ಈ ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿರ್ಬೋದು, ಆರ್ಸಿ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಬರ್ದಿರ್ತಾರೆ ಬೋರ್ಡ್ಗಳಲ್ಲಿ. ஆனா அந்த வார்த்தை பைபிள் வார்த்தை தான், ಅದು ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ಬೈಬಲ್ ವಾಕ್ಯನೇ, ஆனா அதுல ஜீவன் இருக்காது. ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಜೀವ ಇರೋದಿಲ್ಲ. அதே மாதிரி அநேக கிறிஸ்தவங்க நல்லாவே பைபிள் படிப்பாங்க, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಬೈಬಲ್ ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ತಾರೆ, டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தோன்னா டக்குன்னு படிப்பாங்க, ಆದ್ರೆ ಎತ್ತಿದ ತಕ್ಷಣ ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ತಾರೆ, அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்காது. ಆದ್ರೆ ಅವರೊಳಗೆ ಏನಿರಲ್ಲ, ಜೀವ ಇರೋದಿಲ್ಲ. காரணம் என்னவென்றால், ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ஒரு சரியான மார்க்கத்துல அவங்க கொண்டு வரல, ಅವರು ಸರಿಯಾದ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇಲ್ಲ. இதுக்கு காரணம் யார் என்றால், ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು ಅಂದ್ರೆ சபைதான். ಸಭೆನೇ. சபை குற்றப்படுத்த சொல்ல, ಸಭೆಯನ್ನ ನಾನು ಕೊರತೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, சில ஊழியக்காரங்க தான் ಕೆಲವು ಸೇವಕರು. காரணம், பாடுகள் மத்தியில உபத்திரவத்தின் மத்தியில வந்தவனுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும். ಈ ಪಾಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಉಪದ್ರವದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದವರಿಗೆ ಮಾತ್ರನೇ ಆ ರಹಸ್ಯ ಗೊತ್ತಾಗೋದು. ஏன்னா பாடுகள் இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ಯಾಕಂದ್ರೆ ಪಾಡುಗಳು ಹೋರಾಟಗಳು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಏನಿಲ್ಲ. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ನಾನು ಉಪದ್ರವ ಪಟ್ಟಿದ್ದು ಒಳ್ಳೇದು, அதனால அவருடைய பிரமாணங்களை நான் கைக்கொண்டேன், ಅದರಿಂದ ನಾನು ದೇವರ ಪ್ರಮಾಣಗಳು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ನಾನು ಕಲಿತುಕೊಂಡೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது சோதனை கிறிஸ்தவ வாழ்க்கையில. ಏನಿದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಶೋಧನೆ. ஆண்டுக்குள்ள வந்தா நல்லா சமாதானமா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ದೇವರಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಸಂತೋಷವಾಗಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಬದುಕೋಣ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ, ಈ ಕಾಲದ ಪಾಡುಗಳು, ಈ ಕಾಲದ ಒಂದು ಪಾಡುಗಳು இனி வருகிற மகிமைக்கு ಇನ್ನು ಬರುವಂತ ಮಹಿಮೆಗೆ ஒப்பிடத்தக்கவைகளல்ல, ಅದು ಸಮಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿಲ್ಲ. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, நல்லா கவனமா கேளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳ್ರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் தான், ಕೊಟ್ಟಿರುವಂತ ಸಮಯ ಕಡಿಮೆ ಇದೆ. வசனத்தை நானே டக் டக்கு நான் சொல்லுவேன், நீங்க எடுக்க தேவையில்லை. ನೀವು ವಚನವನ್ನ ತೆಗೆದು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಾನೇ ಹೇಳ್ತೀನಿ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நீ குளிருமின்றி அனலுமின்றி இருந்தால், ನೀನು ಬೆಚ್ಚಗಿಲ್ದಿರ ತಣ್ಣಗಿಲ್ದಿರಾ, என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ನಾನು சொல்றார். ಬಾಯಿಂದ ನಿನ್ನ ವಾಂತಿ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ, நான் இத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டுக்குள்ள வந்து, ಅಯ್ಯೋ ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು ದೇವರಲ್ಲಿ ಬಂದು, எப்படி நான் வாந்தி பண்ணி போடுவா? ಹೇಗೆ ನನ್ನ ದೇವರು ವಾಂತಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ? அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ನೀನು ಯಾರಾಗಿದ್ರು ಸರಿ, என்னைய சேர்த்து நான் சொல்றேன், ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. நாம் ஒரே ஒரு வழியிலே கடந்து போக வேண்டும். ನಾವು ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡ್ಕೊಂಡು எந்த வழி? ಯಾವ ಮಾರ್ಗ? ஆவியானவருடைய வழி. அல்லேலூயா. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ. எவன் ஒருவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறானோ, ಯಾರೊಬ್ಬನು ಕರ್ತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೀತಾನೋ, ரோமர் 8ல இருக்கு, ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇದೆ. எவன் ஒருவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறானோ, ಯಾವನು ಕರ್ತನ ಒಂದು ದಾರಿ ನಡೀತಾನೋ, ಆತ್ಮನಲ್ಲಿ ನಡೀತಾನೋ, அவன் தேவனுடைய புத்திரன். ಅವನು ದೇವರ ಮಗನಾಗಿರ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவுதான், சிம்பிளா நான் சொல்லிட்டேன். ஆமென். ಸಿಂಪಲ್ ಒಂದು ಹೇಳಿದೀನಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ நாம் எதனால் நடத்தப்படுகிறோம்? ನಾವು ಯಾವುದರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾ ಇದೀವಿ? நான் என்னுடைய சொந்த அறிவினாலே நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா, ನಾನು ನನ್ನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಹಿಂದಡ್ತಾ ಇದ್ದೀನಾ, இல்ல என்னுடைய டேலண்டினால் கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேனா? ಇಲ್ಲ ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಿಂದ ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಹಿಂದಡ್ತಾ ಇದ್ದೀನಾ? எல்லாம் மாயே. ಎಲ್ಲ ಮಾಯೆ. என்னுடைய ஆத்மா சக்தினால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா? ಇಲ್ಲ ನನ್ನ ಆತ್ಮದ ಬಲದಿಂದ ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಹಿಂದಡ್ತಾ ಇದ್ದೀನಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒன்று சொல்லுகிறேன், ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ, எவன் ஒருவன் தேவனுடைய ஆவினாலே ಯಾವನೊಬ್ಬನು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾನೋ தேவனுடைய ಅವನು ದೇವರ ಮಗನೆನಿಸಿಕೊಳ್ತಾನೆ. அவங்களுக்கு இந்த வசனம் ஆண்டவர் சொல்றார், ಅವರಿಗೆ ಇವತ್ತು ವಚನ ಹೇಳ್ತಾರೆ ದೇವರು, காலத்து பாடுகள் ಈ ಕಾಲದ ಪಾಡುಗಳು இனி வருகிற மகிமைக்கு ಇನ್ನು ಬರುವಂತ ಮಹಿಮೆಗೆ ஒப்பிடத்தக்கவைகள் ಅದು ಒಪ್ಪಿಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இனி வருகிற மகிமை இப்பொழுதே வந்துடணும். அல்லேலூயா. ದೇವರ ಮಹಿಮೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. அப்ப இப்ப அந்த மகிமை நமக்குள் வந்தால், ಆ ಮಹಿಮೆ ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದ್ರೆ அந்த பாடு நம்மை ஒண்ணு பண்ணாது, ಆ ಪಾಡುಗಳು ನಮ್ಮನ್ನೇನು அந்த ಮಾಡಲ್ಲ. வேதனை நம்ம ஒண்ணு பண்ணாது, ಆ ವೇದನೆ ನಮ್ಮನ್ನು அந்த ಮುಟ್ಟಲ್ಲ. கஷ்டங்கள் நம்மை ஒண்ணு பண்ணாது, ಆ ಕಷ್ಟಗಳು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲ್ಲ. அது சர்வசாதாரணமா போயிடும். ಅದು அல்லேலூயா. ಸಾಧಾರಣವಾಗಿ ಏನಾಗುತ್ತೆ, ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ. காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் நமக்குள்ள என்ன? கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார், ಯಾಕಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವವಾಗಿದ್ದಾರೆ. அந்த ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது, ದೇವರ ರಾಜ್ಯ ನಮ್ಮೊಳಗಿದೆ, அவருடைய பலன் நமக்குள்ள இருக்கிறது. ಆತನ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. வார்த்தை மட்டும் நமக்குள்ள இருந்தா வேஸ்ட், ದೇವರ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ನಮ್ಮಲ್ಲಿದ್ರೆ ವೇಸ್ಟ್. ಅದು அது வந்து கொன்னுடும். ಅದು ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. வசனம் சொல்லுது, எழுத்து கொள்ளுமா, ದೇವರ ಬರವಣಿಗೆ ಬರೆದಿರೋದು ನಮ್ಮನ್ನು ಕೊಳ್ಳುತ್ತೆ. ஆவியோ. ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, ಪುನರುತ್ಥಾನ ಮಾಡುತ್ತೆ. எவன் ஒருவன் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறானோ, ಅವನು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾನೋ அவன் தேவனுடைய புத்திரன். ಅವನು ದೇವರ ಮಗನೆನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. யுவதாய புத்திரன், ಅವನೇ ದೇವರ ಮಗ, யுவதாய தேவ ராஜ்யத்துக்கு ಅವನೇ அனுப்புவான். ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 30 மார்க் 20 மார்க் 34 மார்க் எல்லாம் வேஸ்ட். 30, 40 ಇದೆಲ್ಲ ಮಾರ್ಕ್ ಎಲ್ಲ ವೇಸ್ಟ್. எல்லாம் பாஸ் மார்க் வாங்கணும். பாஸ் மார்க் அல்லேலூயா. எல்லாம் 35க்கு மேல வாங்குறதா பாஸ். அந்த மாதிரி 35 ಮೇಲೆ ತಗೊಂಡ್ರೆ ಪಾಸ್. அதான் ஆண்டவர் சொல்றார், 30, 60, 100 மாதிரி பலன் கொடுக்கணும். ಆದ್ರೆ ನೀನು 30, 40, 60 ಆ ರೀತಿ ಫಲ ಕೊಡಬೇಕು. அது என்ன செய்யணும்? நாம ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಾವು நம்ம சபைக்கு வந்தா போதுமா? ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ಸಾಕಾ? 4 பேர் ஆண்டவர் பத்தி சொன்னா போதுமா? 4 ಜನ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕಾ? ஜெபிக்கணும், ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ஆவியானவருக்குள் ஜெபிக்கணும்,
ದೇವರೊಳಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அந்த அபிஷேகம் வந்து நம்ம ஜெபிக்க வைக்கணும். ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ ಇಳಿದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அது 1 hour ஜெபிச்சா பத்தாது. ಅದು 1 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಲದು. நேர ஜெபம் பண்ணும்போது அந்த அபிஷேகம் வரும். ಆ 1 ಅವರ್ ಮೇಲೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೇ ನಮಗೆ ಅದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಏದೋ ஒரு புக் ஜெபம் பண்ணி நம்ம போயிடலாம். ಏನೋ ಒಂದು ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಏನೋ ಕಾಟಾಚಾರಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು அப்ப வேலைக்கு போகும்போதோ வேலை செய்யற இடத்துல நமக்கு சோதனை வரும். ಆಗ ನಮ್ಗೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಹೊರಗಡೆ ನಾವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಶೋಧನೆ ಬರುತ್ತೆ. அப்போ நாம சோர்ந்து போயிடும். ಆಗ ನಾವು ಸೋತು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருடைய பலத்தில் இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನಾವು ದೇವರ ಬಲದಲ್ಲಿ ಇರಬೇಕು. அத பவுல் சொல்றார். ಅದರಿಂದನೇ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ, அடைந்தாயிற்று ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ என்று நான் சொல்லாமல் ಅಂತ ನಾನು ಹೇಳೋದಿಲ್ಲ, ஒன்று செய்கிறேன், ಒಂದ್ ಮಾಡ್ತೀನಿ, பின்னாளை மறந்து ಹಿಂದಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟು இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಮುಂದೆ ಇರುವಂತ ಒಂದು ಬಿರುದನ್ನ ಗುರಿಯನ್ನ ನಾನು ಮುಟ್ಟೋದು ಓಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஒவ்வொரு வாழ்க்கையும் ನಮ್ಮ ಒಂದೊಂದು ಜೀವಿತದಲ್ಲೂ இந்த சிந்தையை தொடரும். ಇಂಥ ಒಂದು ಯೋಚನೆ ಇರಬೇಕು. ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர்? ದೇವರೇ ನೀನು ಯಾವಾಗ ಬರ್ತೀಯ ಸ್ವಾಮಿ? அதற்கென்று நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ತಯಾರಾಗ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லப்படுகிறது. ಯಾವ ಮನುಷ್ಯನ ಸುಳ್ಳುಗಾರನೆಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, அழைத்திருக்கிறார், ಕರೆದಿದ್ದಾರೆ, முன்குறித்திருக்கிறார். ಮುಂದೆ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರು ஆனால் விசுவாசத்தினாலே உங்களை உயர்த்தியிருக்கிறார். ಆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ದೇವರು ಹೆಚ್ಚಿಸಿದ್ದಾರೆ. என்ன விசுவாசம்? ಏನು ವಿಶ್ವಾಸ? ஆசீர்வாதம் என்கிற விசுவாசம் இல்ல. ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುವಂತ ವಿಶ್ವಾಸ ಅಲ್ಲ. உலக காரியமான விசுவாசம் கிடையாது. ಲೋಕ ಕಾರ್ಯವಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಅಲ್ಲ. ஏதோ நல்ல துணி, நல்ல சாப்பாடு, நல்ல பணம் இது இல்ல. ಚೆನ್ನಾಗಿ ಊಟ, ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ, ಈ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಅಲ್ಲ. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ಆತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ, சமாதானத்தின் ஆசீர்வாதம், ಸಮಾಧಾನದ ಆಶೀರ್ವಾದ, சந்தோஷத்தின் ஆசீர்வாதம், ಸಂತೋಷದ ಆಶೀರ್ವಾದ, இளைப்பாறுதலின் ஆசீர்வாதம், ವಿಶ್ರಾಂತಿ ಆಶೀರ್ವಾದ, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தின் ஆசீர்வாதம். ಆತನ ಮಹಿಮೆಯ ಪ್ರಸನ್ನತೆ ಆಶೀರ್ವಾದ. எவன் பெற்றுக்கொள்கிறானோ ಯಾರು ಹೊಂದಿಕೊಳ್ತಾರೋ ஒருபோது தேவன் கைவிட மாட்டார். ಅವರು ಒಂದು ಯಾವತ್ತೂ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ ದೇವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறது நோக்கம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವಂತ ಒಂದು ಉದ್ದೇಶ எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. ಎಬ್ರಿಯರ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. முதற் பலனை அடைவதற்காக ಮೊದಲನೇ ಫಲವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ அநேக சாவு கொடுத்தார்கள். ಅನೇಕರು ಏನಾದ್ರು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ರು, அக்னியாலே போட்டார்கள், ಅನೇಕರನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಕೊಂದಾಕಿದ್ರು, கழுத்து அறுக்கப்பட்டார்கள். ಅನೇಕರನ್ನ ಕತ್ತು ಕುಯ್ಯಲ್ಪಟ್ಟರು. எதற்கு? ಏನಕ್ಕೆ? முதற் பலனாவதற்கு. ನೀವು ಮೊದಲನೇ ಫಲವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗೋದಕ್ಕೆ. ஆனா அவங்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்கும். ಆದ್ರೆ ಅವರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಏನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಕೃಪೆ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. 11 எபிரேயர் 11 லாஸ்ட்ல சொல்லப்படுகிறது. ಆ ಎಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ, நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடி, ನಮ್ಮನ್ನಲ್ಲದೆ ಬೇರೆ ಅವ್ರು ಯಾರು ಪೂರ್ಣರಾಗಿಲ್ಲ. பூர்ணராகாத விசேஷமான நன்மையானது ஒன்றை ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಒಳ್ಳೆಯದು தேவன் நமக்காக முன் குறித்திருக்கிறார். ನಮಗಾಗಿ ಒಂದು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மள விசேஷமானவர்கள். ನಾವೆಲ್ಲ ವಿಶೇಷವಾದವರು. நம்ம முதற் பலனானவர்கள். ನಾವೆಲ್ಲ ಏನಾಗಿರೋ ಮೊದಲನೇ ಫಲ. அங்க ஜெபிக்கிறாங்க, அங்க 1000 பேர் வராங்க, அங்க அற்புத அடையாளம் நடக்குது, அதெல்லாம் நீங்க டோன்ட் கேர். ஹalleluya. ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ, ಇವ್ರು ಬರ್ತಾರೆ, 1000 ಜನ, ಇದೆಲ್ಲ ಯಾವ್ದು ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡಿ. அது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ தெரிந்து கொள்ளப்படல எனக்கு தெரியாது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟು ದೇವರು ಅವ್ರನ್ನ ಆರಿಸ್ಕೊಂಡಿದಾರಾ ಇಲ್ವಾ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் தேவன் நம்மை தெரிந்து ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஏன்னா நாம உள்ளான மனுஷனுக்குள் வளர்ச்சி அடைகிறோம். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ ಏನಾಗ್ತದೆ, ಹೊಸದಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறோம். ಒಂದೊಂದು ದಿನಾನು ನಮ್ಮ ಹೃದಯ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಹೊಸದಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾ ಇದೆ. அவருடைய பிள்ளைகள் என்றால் ಆತನ ಮಕ್ಕಳಂದ್ರೆ சுதந்திரமாமே, ಸ್ವಾತಂತ್ರ, நாம் சுதந்திரவாதி, ನಾವು ಸ್ವಾತಂತ್ರರು, நாம் ராஜாக்கள், ನಾವು ರಾಜರು, பரிசுத்தவான்கள், ನಾವು ಪರಿಶುದ್ಧವಂತರು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த தேவ வசனத்தை ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து ನಾವು ಒಂದೊಂದು ದಿನಾನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. கர்த்தருடைய கிருபையிலே நாம் வளர்ச்சி அடைவோம். ನಾವು ಕರ್ತನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಏನಾಗಬೇಕು, ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. பவுல் அப்போஸ்தலன் விதமாய் சொல்கிறான், ಪೌಲ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, புறமான மனுஷன் அழிந்து, ಹೊರಗಿನ ಒಂದು ನಮ್ಮ ಒಂದು ಎಲ್ಲ ಗುಣಗಳು ಅಳಿದು. என்ன குணங்கள்? ಏನ್ ಗುಣ ಅದು? எல்லா குணமும் நமக்கு இருக்கும். ಎಲ್ಲ ನಮ್ಮ ಹತ್ರ ಇದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதை ஏன் தேவன் ரொம்ப நேசிச்சார்? ದಾವೀದನ್ನ ಏನಕ್ಕೆ ದೇವರು ಪ್ರೀತಿಸಿದ್ರು? ஹalleluya சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று சொல்கிறார். ದಾವೀದನ ಕುಮಾರನ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಅವನು ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. ஏன் அவனை ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறாரு? ಯಾಕೆ ಅವನನ್ನ ದೇವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದ್ರು? அவன் எல்லாமே ஆண்டவருக்கு ஒப்படைச்சான். ಅವನು ತನ್ನ ಸರ್ವವನ್ನು ದೇವರಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದ. அவனுக்கு என்னென்ன யோசனை வருது அது கூட சொல்லிடுவான். ಅವನು ಏನೇನು ಯೋಚನೆ ಬರ್ತೋ ಅದನ್ನು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದ. எந்த சின்ன பிரச்சனை இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவான். ಏನು ಸಣ್ಣ ಒಂದು ತೊಂದರೆ ಇದ್ರು ಅದು ದೇವರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದ. அவன் எல்லாம் சொல்லி 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 ಅವನು ಎಲ್ಲವನ್ನ ಹೇಳಿ 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 கர்த்தருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டவனாய் ಅವನು ದೇವರ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಿದವನು. அதான் ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, ಹಾಗೆಂದ್ರೆ ದೇವರು ಅವನು ನೋಡಿ என் இருதயத்துக்கு ஏற்ற மகன்,
ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು ನೀನು. நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும், ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ಬೇಕು, என் இதயத்திற்கேற்ற மகன். ನೀನು ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்பிலே நாம் என்ன பண்ணணும்? ಈಗ ஒன்றாயிருக்கணும். ನಾವು ಆತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಾಗಬೇಕು? ಒಂದಾಗಬೇಕು. அவருடைய அன்பிலே, அவருடைய சமாதானத்திலே, அவருடைய சந்தோஷத்தில் நாம் என்ன ஆயிரணும்? ಆತನ ಒಂದು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, ಒಂದು ಐಕ್ಯದಲ್ಲಿ ನಾವೇನಾಗಬೇಕು? ಒಂದಾಗಬೇಕು. எப்படி ஒண்ணாக முடியும்? ಹೇಗೆ ಒಂದಾಗಬೇಕಾಗುತ್ತೆ? அந்த அபிஷேகம் ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕ நமக்குள் கடந்து வந்து ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದಾಗ நம்முடைய ஆவி ನಮ್ಮ ಆತ್ಮ ரெண்டு ஒண்ணாயிருக்கும். ಎರಡು ಸೇರ್ಬೇಕು. அப்ப ரெண்டு சேரும்போது ಎರಡು ಸೇರುವಾಗ இந்த ஆத்மால இருக்கின்ற பலனு, ಈ ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿರುವಂತ ಬಲ, பலவிதமான யோசனைகளும் சிந்தனைகளும் குப்பைகளும், ಹಲವಾರು ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಸ ಕಡ್ಡಿ ಅದ್ರೊಳಗೆ ತುಂಬಿರುತ್ತೆ. ஏன்னா வேதம் சொல்கிறது ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ எல்லாவற்றுக்கும் இருதயமே கேடுள்ளதும் கிறுக்குள்ளதும். ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಕೇಳುಳ್ಳದು ನಮ್ಮ ಹೃದಯ. ஆனா இந்த ரெண்டு அபிஷேகமும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது ಈ ಎರಡು ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ ಇಳಿಯುವಾಗ இந்த ஆத்மா அவருக்குள்ள ஒன்றாயிருக்கு. ಆ ಆತ್ಮ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಅವರೊಳಗೆ ಸೇರ್ಬಿಡುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆவியும் ஆத்மா என்ன ஆயிடுச்சு? ಆಗ ಆ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಏನಾಗುತ್ತೆ? ஒன்றாயிடுச்சு. ಒಂದಾಗ್ಬಿಡುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் ಈಗ ಶರೀರ தனித்து விடப்பட்டது. ಈಗ ಇದು ಸಪರೇಟ್ ಇರುತ್ತೆ. ஆனா இதுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்ல. ಈಗ ಅದಕ್ಕೆ ಏನು ಸಪೋರ್ಟ್ ಇರೋದಿಲ್ಲ. ரொம்ப போராடும் இந்த சரீரம். ಆಗ ಶರೀರ ಮಾತ್ರ ಹೋರಾಟ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ. ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அந்த சரீரத்திலும் தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்படியாக. அல்லேலூயா. ಆಗ ಈ ಶರೀರಕ್ಕೂ ದೇವರ ವಾಕ್ಯ ಬರುವಾಗ அதான் சொல்றாரு, இந்த மாம்சம் சரீரமும் ஆண்டவருக்காக நம்ம ಆಗ ஒப்புக்கொடுக்கிறோம். ಹೇಳ್ತಾರೆ ಈ ಶರೀರ ಮಾಂಸ ಎಲ್ಲವನ್ನ ನಾವು ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸುವಾಗ மூணு ஒண்ணாயிடும். ಈಗ ಮೂರು ಒಂದಾಗ್ಬಿಡುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம லைட்டா சிந்தனை யோசனை சரீரத்தில் இந்த உயிர் இருக்க வரைக்கும் வரும். ಆಗ ಲೈಟ್ ಆಗಿ ನೀವು ಜೀವ ಇರೋ ಗಂಡ ಒಂದು ಕೆಟ್ಟ ಯೋಚನೆ ஆனா ಬರ್ತದೆ. என்னில் பாவம் இல்லை என்றால் ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ waste ஆயிடும். ನಾವ್ ಎಷ್ಟು. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியம் நமக்கு இராது. ಆಗ ನಾವು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯ ಇರೋದು. கடைசி வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. ಕೊನೆಯ ಗಂಟ ಸಾಯೋ ಗಂಟ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. 4% 2% ಅவ்வளவுதான் வச்சுக்கணும். ಅದು ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಒಂದು ಎರಡು ಆ ತರ ಪರ್ಸೆಂಟೇಜ್ ஆனா 100% 95% ஆண்டவருடைய அபிஷேகமும் மகிமையும் தான் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. 99 ಭಾಗದಷ್ಟು ದೇವರ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ ಇರಬೇಕು. அப்படி இருக்கும்போது ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ஆண்டவருடைய வருகையிலே ದೇವರ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುತ್ತೀವಿ. விதைக்கப்பட்ட விதை ಆ ಒಂದು ಬಿತ್ತಿದಂತ ಬೀಜ செத்தாலுடைய ಅದನ್ನು ಸಾಯ್ಬೇಕದು. அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்ப்பிக்க மாட்டாது. ಆ ಬೀಜ ಒಳಗಡೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸತ್ತು ಅದು ಜೀವಂತ ಹೊಂದಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಅದು ಬೆಳೆಯಕ್ಕಾಗೋದು. நம்ம வானத்துக்குரிய மேனிகளா இருக்க வேண்டும். ನಾವು ಆಕಾಶಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿರ್ಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. நட்சத்திரங்களில் நட்சத்திரங்கள் விசேஷமா இருக்கிறது. ಒಂದು ನಕ್ಷತ್ರಕ್ಕಿಂತ ಇನ್ನೊಂದು ನಕ್ಷತ್ರ ಮಾರ್ಪಟ್ಟರಾಗಿರುತ್ತೆ. அந்த மன விசேஷமான பிள்ளைகள் ಆ ರೀತಿ ನಾವು ವಿಶೇಷವಾದವರಾಗಿರ್ಬೇಕು. மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ಬೇರೆಯವ್ರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ஒரு டம்மி நிக்கும். அல்லேலூயா. ಏನೋ ಇವನ್ ಬಿಡ ಒಂಥರ டம்மி. அதை பத்தி நாம் டவுன் கேர். அல்லேலூயா. ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಬಾರ್ದು. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ನಮ್ಮೊಳಗೆ அல்லேலூயா. ಇರುವಂತವ್ರು ದೊಡ್ಡವರು. நம்முடைய வசனம் பெரியது. ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ವಚನ ದೊಡ್ಡದು. அவருடைய விசுவாசம் பெரியது. ಅವರ ಆತನ ವಿಶ್ವಾಸ ದೊಡ್ಡದು. நம்ம யாரு? ನಾವು ಯಾರು? தேவனுடைய பிள்ளைகள். ದೇವರ ಮಕ್ಕಳು. அவருடைய சுதந்திரவாதி. ಆತನ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ. அதனால் நாம் தைரியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ಅದರಿಂದ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿರ್ಬೇಕು. எப்ப தைரியமா இருக்க வேண்டும்? ಯಾವಾಗ ನಾವು எப்ப ಧೈರ್ಯವಾಗಿ ஜெபிக்கிறியோ? ನೀನ್ ಯಾವಾಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯೋ? எப்ப ஜெபிக்கணும்? ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? அதிகாலையில் ஜெபிக்கணும். ಒಂದು ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டு அதிகாலையிலே தேடுகிறவர்கள் ದೇವರನ್ನ ಹುಡುಕುವವರು ಅಂದ್ರೆ ಆತುರದಿಂದ ಹುಡುಕುವವರು, ಮುಂಜಾನೆ ಹುಡುಕುವವರು ದೇವರನ್ನ ಕಂಡುಕೊಳ್ತಾರೆ. ஒரு 3 மணி, ಒಂದು 3 ಗಂಟೆ, 4 மணி, 4 ಗಂಟೆ, 5, 5 ಗಂಟೆ, 6 உள்ள 6 ಗಂಟೆ ಒಳಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இப்படி ஜெபிக்கிற மனிதனை ಈ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಮನುಷ್ಯನೇ ஜெபம் ஒரு டைம் வராது. ಒಂದೊಂದ್ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. அல்லேலூயா. ஏன்னா உள்ள இருந்தா தானே சரி. ಯಾಕಂದ್ರೆ ಒಳಗಡೆ ಒಂದು ಸರಕಿದ್ರೆ ತಾನೆ. சரக்கே இல்ல, எங்க ஜெபம் வரும்? ಒಳಗಡೆ ಏನಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. தூக்குதான் வரும். அல்லேலூயா. ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ ಅಷ್ಟೇ. ஆமென். ಆಮೇಲೆ ಅಲ್ಲೇಲೂಯಾ. நம்ம என்ன பண்ணணும்னா ಈಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಬೇಡಾಡ್ಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணீர் விடணும். ಕಣ್ಣೀರಿಂದ ನಾವು எதுக்கு கண்ணீர் விடுறீங்க? ಯಾವ್ದಾವ್ದಕ್ಕೂ ಕಣ್ಣೀರ್ ಬಿಡ್ತೀರಾ? கன்ஃபார்ம் ஆகணும், பில்டிங் கட்டணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், கண்ணீர் விடுறீங்க. ಎಲ್ಲ ನಮಗೆ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಯಾವ್ದಕ್ಕೋಸ್ಕರ ಕಣ್ಣೀರ್ ಬಿಡ್ತೀವಿ, ಅದ್ರ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಣ್ಣೀರ್ ಇಡ್ತೀವಿ. ஆண்டவருக்குள் ஒன்றாவதற்கு நாம் கண்ணீர் விட வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಸಂಬಂಧ ಪಡೋದಕ್ಕೆ ಕಣ್ಣೀರ್ ಇಟ್ರಿ. அல்லேலூயா. என் இருதயம் தண்ணீரினாலும் ನನ್ನ ಹೃದಯ ಕಣ್ಣೀರಿಂದಲೂ, என் தலை தண்ணீரினாலும் ನನ್ನ ತಲೆ ತಣ್ಣೀರಿಂದಲೂ பறக்கிறது என்று போல் சொல்கிறார். தாவீது சொல்றார். ಅದು ಇರ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ದಾವೀದ ಹೇಳ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் கண்ணீரின் ஜெபம் நமக்கு தேவை. ಆ ಕಣ್ಣೀರಿನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. எல்லாமே இருக்கு பிரதர். ಎಲ್ಲ ಇದೆ ಬ್ರದರ್. ಎಲ್ಲ ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೀವಿ ನಾವು. அவங்களுக்கு கண்ணீர் வராது. ಕಣ್ಣೀರ್ ಬರಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. காரணம் அவர்கள் நம்ம பாசாவே தெரிஞ்சிடும். ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಅವ್ರು. எவன் கிறிஸ்தவன் எவன் ஆவிக்குரியவனே தெரிஞ்சிடும். ಯಾರು ಶರೀರ ಪ್ರಕಾರ ನಡೀತಾನೆ, ಯಾರು ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೀತಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ ನಾವು ಸಾಯ್ತೀವಿ.
மாம்சத்தின் கிரியைகளை தேவனுடைய ஆவியினாலே அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது ரோமரையில. ಶರೀರದ ಒಂದು ಇಚ್ಛೆಗಳನ್ನ ಸಾಯಿಸಿದ್ರೆ ಬದುಕ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ. யாரால் அழிக்கப்பட முடியும்? ಅದು ಯಾರಿಂದ ಅದು ಅಳಿಸಕ್ಕಾಗುತ್ತೆ? நம்மனால முடியாது. ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. இது ஃபர்ஸ்ட் நீங்க உணரணும். ಇದು ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. நான் ஜெபிக்கிறனால நான் பெரிய ஆள் ஆக முடியாது. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಾನು ದೊಡ್ಡವನಾಗ நான் ஏதோ மெசேஜ் கொடுக்கறனால நான் பெரிய ஆள் ஆக முடியாது. ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡೋದ್ರಿಂದ ನಾನು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ நான் 4 பேருக்கு 50 பேருக்கு நான் ஆண்டவரை பத்தி சொல்றனால நான் பெரிய ஆள் ஆக முடியாது. ನಾನು 50-100 ಜನಕ್ಕೆ ಹೇಳೋದ್ರಿಂದ ನಾನು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ ಆಗೋದಿಲ್ಲ. எவன் ஒருவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறானோ ಯಾವನು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತಾನೋ அவன்தான்யா பெரிய ஆள். ஹalleluya. கிறிஸ்து எனக்குள் ஜீவன், ಕ್ರಿಸ್ತು ನನಗೆ ಜೀವ, சாவு எனக்கு ஆதாயம். ನನಗೆ ಈ ಲೋಕದ ಒಂದು ಆದಾಯ ನನಗೆ ಸಾವಾಗಿದೆ. எது சாவு? ಯಾವುದು ಸಾವು? எல்லாமே சாவுதான். ಎಲ್ಲಾನು ಸಾವೇ. மனைவி சாவு, ಹೆಂಡತಿಯದು ಸಾವು, ஆனா ஆதாயம் ஆயிட்டாங்க. ಆದ್ರೆ ಆದಾಯ ಮಾಡಿರ್ತಾರೆ. பிள்ளைங்க சாவு, ಮಕ್ಕಳು ಸಾವು, ஆனா ஆதாயம். ಅದು ನಮಗೆ ಆದಾಯ. ஹalleluya. என்னுடைய கார், பங்களா, என்னுடைய ஸ்கூட்டர் எல்லாமே சாவுதான். ನನ್ನ ಎಲ್ಲ ಕಾರು, ಬಂಗ್ಲಾ ಅದು ಎಲ್ಲಾನು ಸಾವೇ. ஆனா அது எனக்கு ஆதாயம். ಆದ್ರೆ ನಮಗೆ ಅದು ಆದಾಯವೇ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாதான் நம்ம ஹீரோ. ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಹೀರೋ, இல்லாட்டி ஜீரோ. ನಾವು ಜೀರೋ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ. ஹalleluya. ಹalleluya. சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ನಾವು ಸೋತು ಹೋಗದೆ ಎಚ್ಚರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ನೀವು ಎಚ್ಚರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். ನಾವು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. கடைசி காலம் இது. ಇದಕ್ಕೆ ಕೊನೆಗಳಿಗೆ. ஹalleluya. ಹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ದೇವರು ನಮ್ಮ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. பல உபத்திரவங்கள், கல சூழ்நிலைகள், அப்படி வரும். ಅನೇಕ ವಿಧವಾದ ಉಪದ್ರವಗಳು, ಪಾಡುಗಳು ಬಂದೇ ಬರ್ತವೆ. அதனால நாம் சோர்ந்து போக கூடாது. ಅದರಿಂದ ನಾವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. எதுக்கு சோர்ந்து போக கூடாது? ಏನು ಸೋತು ಹೋಗಬಾರದು? ஜெபம் பண்ணுவதற்கு சோர்ந்து போக கூடாது. ஹalleluya. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗ್ಬಿಡಬಾರದು. தேவனுடைய வசனத்தை சொல்வதற்கு சோர்ந்து போக கூடாது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಸೋತು ಹೋಗಬಾರದು. சும்மா நான் 10 வருஷம் கிறிஸ்தவன், ನಾನು 10 ವರ್ಷ நான் ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, 20 வருஷமா தெரியும். ನಾನು 20 ವರ್ಷದಿಂದ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya. ಹalleluya. நீ எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, ನೀನು ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಇದ್ರು நீ ಸರಿ, பெரிய பிடிஜி ரெவலண்ட், பெரிய பாஸ்டர், பெரிய போதகர் யாரா இருந்தாலும் சரி, ನೀನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ರೆವರೆಂಟ್ ಡಾಕ್ಟರ್ ಏನೇ ಆಗಿದ್ರು ಏನಿಲ್ಲ, அவனுக்கு அபிஷேகம் இல்லாவிட்டால், ಅವರೊಳಗೆ ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ, தேவன் அவனை தெரிந்து கொள்ளாவிட்டால், ದೇವರು ಅವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವನು ವ್ಯರ್ಥ. ஹalleluya. ಹalleluya. சங்கீதத்தில் விதமாய் பார்க்கிறோம். ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ನಾವು ಓದ್ತೀವಿ. கனம் உறுதியாய் இருந்தும் ಅವನು ದೊಡ್ಡ ಒಂದು ಘನವಂತ ಪದವಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ அறிவில்லாத மிருகத்துக்கு சமமாய் ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವನಿಗೆ ಪಶುವಂತೆ ಅವನು ಅಳಿದು ಹೋಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹalleluya. மிருகத்துக்கு சமமாய் இருக்கிறான். ಅವನು ಒಂದು ಮೃಗಕ್ಕೆ ಪಶುವಂತೆ ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. ಅವನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವನಾಗಿರ್ಬೋದು. ஆமென். ஹalleluya. ஒருவன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டான், ಈ ಲೋಕವನ್ನೆಲ್ಲ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡ್ರು, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான், ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿದ್ರೆ ಏನ್ ಲಾಭ ಅವನಿಗೆ? அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச நாட்களிலே ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ அக்னி போல் வாழ வேண்டும். ನಾವು ಬೆಂಕಿಯಂತೆ ನಾವು ಬದುಕಬೇಕು. நீ குளிருமின்றி அனலுமின்றி இருந்தால் ಬೆಚ್ಚಗೆ ಇಲ್ದಿರಾ, ತಣ್ಣಗೂ ಇಲ್ದಿರಾ, வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ಬದುಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ವಾಂತಿ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ. பாஸ்டர் சரியில்லை, ಪಾಸ್ಟರ್ ಸರಿ ಇಲ್ಲ, சர்ச் சரியில்லை, ಚರ್ಚ್ ಸರಿ ಇಲ್ಲ போல சொல்லாதீங்க. ಅಂತ ಕೊರತೆ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. ஹalleluya. ಹalleluya. நாம ஃபர்ஸ்ட் நாம சரியில்லை. ஹalleluya. ನಾವು ಸರಿ ಇಲ್ಲ. நமக்குள்ள இருக்கிற யோசனையின்படி நம்ம வாழக்கூடாது. ಮೊದಲು ನಮ್ಮ ಯೋಚನೆ ಪ್ರಕಾರ ನಾವು ಬದುಕಬಾರದು. இதை அழிக்கணும். ಇದನ್ನ ಸಾಯಿಸಬೇಕು. ஆவியானவரை கொண்டு அழிக்க வேண்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನ ಕೊಂಡು ನಾವು ಅದನ್ನ ಸಂಹಾರ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ದೇವರು ಎಲ್ಲೋ ಇದ್ದಾರೆ. ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம இங்க கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம் உலகத்துல. ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜಾಲಿಯಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿರೋಣ. என்னென்ன செய்யணுமோ எல்லா பாடங்களும் உபத்திரம், பாடுகள், பாவங்கள் எல்லாம் செஞ்சிடலாம். ಏನೇನೆಲ್ಲ ನಾವು ಪಾಪಗಳು ಮಾಡಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ஹalleluya. ಹalleluya. ஆண்டவருடைய வருகையின் நாட்களிலே ದೇವರ ಬರುವಿಕೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ பகிரங்கமாய் கடந்து வர ದೇವರು ಬಹಿರಂಗವಾಗಿ ಬರುವಾಗ கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் ದೇವರನ್ನ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಚುಚ್ಚಿದ್ರೋ ಅವರ ಕಣ್ಣುಗಳೆಲ್ಲ கலங்கி ಎಲ್ಲ ಏನಾಗ್ತಾರೆ, ಬೆಚ್ಚಿ ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ ಎಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. நாம் ஒரே செகண்ட்ல, ನಾವು ಒಂದೇ ಒಂದು ಹಿಂಗ ಅನ್ನೋದ್ರೊಳಗೆ, ஒரே நொடியில, ಒಂದೇ ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ, கண் இமைக்கும் வேளையிலே ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ತೆಗೆಯೋದ್ರೊಳಗೆ மறுரூபமாக்கப்படுவோம். ನಾವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿ ಬಿಡ್ತೀವಿ. ஹalleluya. ಹalleluya. எப்பொழுது? ಯಾವಾಗ? அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது, ಆತನ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾಗ, அது உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள் இருக்கும்போது தான், ಅದು ನಮ್ಮನ್ನು ಉಜ್ಜೀಸುವ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. அவருடைய சமாதானம் நமக்குள் இருக்கும்போது தான், ಆತನ ಸಮಾಧಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, அவருடைய இளைப்பாறுதல் நமக்குள் இருக்கும்போது தான், ಆತನ ವಿಶ್ರಾಂತಿ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾಗ, அவருடைய சந்தோஷம் நமக்குள் இருக்கும்போது தான், ಆತನ ಸಂತೋಷ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, முழு சரீரத்தையும் ಈ ಪೂರ್ಣ ಶರೀರವನ್ನ ஆளுகை செய்கிற ಒಂದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ கிறிஸ்து இயேசுவுடைய வல்லமையான உபதேசம் ಈ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಬಲವಾದ ಒಂದು ಉಪದೇಶ நமக்குள் இருக்கும் பொழுது ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದ್ರೆ மகிமை ಆ ಮಹಿಮೆ ಮೇಲೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿ ನಾವು ಹೋಗ್ತೀವಿ, மறுரூபமாவோம். ನಾವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುತ್ತೀವಿ. ஹalleluya. ಹalleluya. இல்லாவிட்டால் ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நாம அவங்களோட தான். ನಾವು ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಏನಾಗ್ತೀವಿ, இது சந்தேகமே இல்ல. ಇದರಲ್ಲಿ ಏನು ಎರಡು ಮಾತಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, யோசித்து பாருங்கள். ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ, நான் எந்த நிலைமையில் நான் இருக்கிறேன். ನಾವು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. ஹalleluya. ಹalleluya. எந்த நிலைமையில் நான் இருந்து வருகிறேன். ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನು ಬಿದ್ದಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ,
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா, ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದೀನಾ, இந்த மாம்சத்தின்படி ಇಲ್ಲ இருக்கிறேன். ನನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನಡೀತಾ ಇದ್ದೀನಾ? ஹalleluya. ಹalleluya. நாம் இஷ்டப்படி நடக்கிறதோ இஷ்டப்படி நடக்காததோ அவருடைய கையில இருக்கு. ನಾವು ஹalleluya. ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಅವ್ರ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನಡೆಯೋದು ನಡೀದೇ ಇರೋದು ಅವ್ರ ಕೈಲಿದೆ. ஆனா நீங்க முதலாவது ஆண்டவருடைய காலையில என்ன பண்ண, சரணாயிரணும். ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನಾಗ್ರಿ ಬಿದ್ದಿರಿ, சரணாயிரணும். ದೇವರ ஹalleluya. ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರ್ಬೇಕು. நாம லாக் அப் பண்ணிட்டார் ஆண்டவர் நம்ம. ದೇವರು ஹalleluya. ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡಿದಾರೆ, ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. ஆண்டவரே, என்னால இந்த நாள்ல நடக்க முடியாது. ದೇವರ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ನಡೆಯಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, நான் உண்மையாக பரிசுத்தமான வாழ முடியாது. ನಾನು ನಿಜವಾಗಲೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಾನು ಬದುಕಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. நீ கிருபை செய்ய ஆண்டவரே. ನೀನು ಕೃಪೆ ಮಾಡು ದೇವರೇ. காலையில எனக்கு கிருபையினால் நிரப்பும் ನಿನ್ನ ஆண்டவரே. ಕೃಪೆಯಿಂದ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನನ್ನ ತುಂಬಿಸು ದೇವರೇ. இந்த நாளெல்லாம் நான் ஒரு சமாதானமாய் போக வேண்டும் ಈ ஆண்டவரே. ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಸಮಾಧಾನದಿಂದ ನಡಿಬೇಕು ಸ್ವಾಮಿ. இந்த நாளெல்லாம் நான் சந்தோஷமாய் இருக்கணும் ஆண்டவரே. ಈ ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಸಮಾಧಾನವ ನಡಿಬೇಕಪ್ಪ. பணம் ஒரு பெருசு இல்ல ஆண்டவரே. ದೊಡ್ಡದಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ஆசீர்வாதம்ன்றது பெரிதில்ல ஆண்டவரே. ಆಶೀರ್ವಾದ ದೊಡ್ಡದಲ್ಲ ಸ್ವಾಮಿ, உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு ನಿನ್ನ போதும் ಕೃಪೆ ஆண்டவரே. ಮಾತ್ರ ಸ್ವಾಮಿ, உம்முடைய தயவு மாத்திரம் போதும் ஆண்டவரே. ನಿನ್ನ ದಯೆ ಮಾತ್ರ ಸಾಕಪ್ಪ. இப்படி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ಈ ರೀತಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡಿರುವಾಗ நீ ஒரு நாள் அல்ல, ನೀನು ಒಂದಲ್ಲ, ஒரு மாதம் அல்ல, ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲ, கர்த்தர் உண்மையிலே உன்னுடைய ஜெபத்தை கேட்பார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ದೇವರು ನಿನ್ನ ஒரு நாள் இல்ல ஒரு நாள், ಮಾತನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள், ಒಂದಲ್ಲ ಒಂದಿನ நீ சமாதானமான ஒரு இளைப்பாறுதலான நாட்களை காண்பாய். ನೀನು ಸಮಾಧಾನವಾದ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಹೊಂದುತ್ತೀಯ. அல்லேலூயா. ஹalleluya. நான் கடந்த நாட்களில் நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய லைஃபை நான் சொல்லும் பொழுது ಕಳೆದಂತ ದಿನಗಳೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ನನ್ನ ಜೀವನದ ಬಗ್ಗೆ சமாதானமே இருக்காது, ನನಗೆ ಸಮಾಧಾನನೇ ಇರಲ್ಲ, சந்தோஷமே இருக்காது, ಸಂತೋಷನೇ ಇರಲಿಲ್ಲ, இளைப்பாறுதலே இருக்காது, ವಿಶ್ರಾಂತಿನೇ ಇಲ್ಲ. ஆனா இயேசுவை நான் நம்பியிருந்தேன். ಆದ್ರೆ ನಾನು ದೇವ್ರು ನಂಬಿದ್ದೆ, ஆனா அவர் என்ன நம்பல. ಆದ್ರೆ ದೇವ್ರು ನಾನು ನಂಬಿಲ್ಲ. இதுதான் விஷயம். ಅದೇ அல்லேலூயா. ವಿಷಯ. இது இத்தனை வருஷம் ஆர்டருக்குள்ள நான் இருக்கேன், அவர் எனக்கு இல்லையே. ಅದೇ ಇಷ್ಟು ವರ್ಷ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದೀನಲ್ಲ, ದೇವ್ರು ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ವಲ್ಲ. எரேமியா தீர்க்கதரிசியை ಆದ್ರೆ ಎರೆಮಿಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, எரேமியா சொல்லுகிறார், ಎರೆಮಿಯ ಹೇಳ್ತಾನೆ, என்னை ஆண்டவர் வெளிச்சத்துல அல்ல, ದೇವ್ರು ನನ್ನ ಬೆಳಕಲ್ಲ, இருளிலே நடத்தினார். ನನ್ನ ಕತ್ತಲೆಯಲ್ಲೇ ನಡೆಸಿದನು. ஐயோ, ஏன் அவர் அப்படி நடத்துறாரு? ಏನಕ್ಕೆ ಆ ದೇವ್ರು ಆತರ ಮಾಡಿದ್ರು? சிலர் பலவீனப்படுத்துறாரு, ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ಬಲಹೀನವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, சில பலப்படுத்துறாரு. ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ಬಲ அவருடைய சித்தம் அது. ஹalleluya. ಆತನ ಒಂದು ಇಷ್ಟಾರ್ಥದ ಮೇರೆಗೆ ನಡೆಯುತ್ತೆ. உன்னை எப்படியும் கொண்டு போவதற்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஹalleluya. ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ತಗೊಂಡೋಗಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ಅದೆಲ್ಲ. உன்னை உபத்திரப்பட்டு பிழிஞ்சி கசக்கி உன்னை ஒரு நல்ல ஒரு மனிதனாய் மாற்றுவதற்கு அவருடைய கையில் இருக்கு. ನಿನ್ನನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ಜಜ್ಜಿ ನಿನ್ನ ಒದ್ದಾಡಿಸಿ ನಿನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಆತನ ಕೈಯಲ್ಲಿದೆ. நீ அவரை பத்தி குற்றம் சொல்ல உனக்கு எந்த தகுதி இல்ல. ನೀನು ದೇವರನ್ನ ಕೊರತೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ನಿನಗೇನಿಲ್ಲ, ಯಾವುದೇ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ. என்ன ஆண்டவரே என்னை இப்படி வச்சிட்டீரு, ಏನ್ ದೇವರ ನನ್ನ ಹಿಂಗ್ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ಯಲ್ಲಪ್ಪ, அப்படி கூட சொல்லாதீங்க. ನೀನ್ ಆತರ ಹೇಳ್ಬೇಡ. ஹalleluya. ಹalleluya. என்னை கொன்று போட்டாலும் ನನ್ನ ಸಾಯಿಸಿದ್ರು அவர் மேல் நான் நம்பிக்கையாய், ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ನಂಬಿಕೆಯಾಗಿರ್ತೀನಿ. ஹalleluya. ಹalleluya. நாம் இந்த உலகத்துக்கு வாழ்வதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕೋಕೆ ದೇವರು ಬಂದಿಲ್ಲ, அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போவதற்காக, ನಾವು ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದೋದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಬಂದ್ರು, அவரோடு வாழ்வதற்காக, ಆತನೊಂದಿಗೆ ಬದುಕೋದಿಕ್ಕೆ, ஆயிரம் வருடங்களாய் அவரோடு கூட நாம் இருப்பதற்காக, ಸಾವಿರ ತಲಾಂತರವರೆಗೂ ನಾವು ಬದುಕೋದಕ್ಕೋಸ್ಕರ அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದ್ರು, நம்மை தெரிந்து கொண்டார், ನಮ್ಮನ್ನು ತಿಳ್ಕೊಂಡ್ರು, அழைத்தார். ನಮ್ಮನ್ನ ஐயோ, ಆರಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த உலகத்துல உபத்திரடா, ಅಯ್ಯೋ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ஐயோ ಉಪದ್ರವ, பல கஷ்டங்க, ಅಲ್ಲೇ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು. ஜெபிக்கும் போதுதாடா இவ்வளவு வேதனை வருது. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗಲೇ ಜಾಸ್ತಿ ಬರ್ತಿತ್ತಲ್ಲ, ஆண்டவருக்கு நாம பத்தி சொல்லும் போதுதான் நமக்கு கஷ்டம் வருது. ದೇವರ ಬಗ್ಗೆ ನಾವು ಹೇಳುವಾಗಲೇ ಈ ತರ ಕಷ್ಟ ಬರ್ತದಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. Don't care. ನಾವು ஹalleluya. ಬಗ್ಗೆ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡಿ. ஸ்தோத்திரம். அவர் என்னை அழைத்தவர் உண்மை. ನನ್ನನ್ನು ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. என்னை அழைத்தவர் நான் இன்னொரு என்று நான் அறிவேன். ನನ್ನನ್ನು ಕರೆದಾತನು ಯಾರೆಂಬುದನ್ನು ನನಗೆ ಗೊತ್ತು. இதுதான் என் விசுவாசம். ಇದೇ ವಿಶ್ವಾಸ. ஹalleluya. ಹalleluya. ஒரு பக்தன் இவ்விதமாய் சொல்கிறான், ದೇವರ ಮನುಷ್ಯ ಈ ತರ ಹೇಳ್ತಾನೆ, என்னை அக்னியிலே போட்டாலும் ನನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಬಿಸಾಕಿದ್ರು அவர் மேல் நான் நம்பிக்கை. ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಆಗಿರ್ತೀನಿ. அப்ப எந்த அளவுக்கு அவன் கேவலப்படுறான். ಅಂದ್ರೆ ತನ್ನನ್ನ ಯಾವ ರೀತಿಯ ಕೇವಲ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ ನಾವು நாம் ஒரு பலவீனர், ನಾವು ಬಲಹೀನವಾದ, பைத்தியக்காரர்கள், ನಾವು ಹುಚ್ಚರು, உலகத்திற்கு இல்லாதவர், இழிவானவர்கள். ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಬಲಹೀನವಾದವರು, ಏನಕ್ಕೂ ಹೀನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದವರು. ஹalleluya. ಹalleluya. அதனாலதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ಅದರಿಂದನೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நீ நல்ல பலமுள்ளவனா இருந்தா, ನೀನು ತುಂಬಾ ಶಕ್ತಿವಂತನಾಗಿದ್ರೆ வேற எங்க WWF சண்டைக்கு அது இதுக்கு போயிருவேன். ನೀನು ಅಲ್ಲಲ್ಲಿ WWF ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾ இல்ல ಇದ್ದೆ. நல்லா அமௌண்ட் பணம் எல்லாம் இருந்தா, ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ಹಣ ಕಾಸಿದ್ರೆ, நீ பெரிய அரசியல்வாதி அப்படி இப்படின்னு ನೀನು போயிருவேன். ದೊಡ್ಡ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಏನಾದ್ರು ಆಗಿರ್ಬೋದು. தேவன் நம்மை அழைத்தது நோக்கம், ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಂತ ಉದ್ದೇಶ இல்லாத இழிவானவராகிய நம்மை ಬಲಹೀನವಾದ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ನಮ್ಮನ್ನ எதுக்காக கூப்பிட்டாரு? ಏನಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ? பலமுள்ளவனாய் மாற்றுவது, ನಿನ್ನ ಶಕ್ತಿವಂತನಾಗಿ ಬದಲಾಯಿಸೋದು, சமாதானத்துக்குரியவனாய் ನಿನ್ನ மாற்றுவதற்கு, ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನಾಗಿ ಕರೆಯೋದಕ್ಕೆ, சந்தோஷத்துக்குரியவனாய் ನಿನ್ನ மாற்றுவதற்கு, ಸಂತೋಷವನ್ನು ಹೊಂದಬೇಕನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾರೆ. பிள்ளையாக, ಆತನ ಮಗನಾಗಿ, குமாரன் குமார்த்தியாக. ನಿನ್ನ ಕುಮಾರ್ತಿಯಾಗಿ ನಿನ್ನ ಕರೆದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. இந்த சந்தோஷம் ಈ ಸಂತೋಷ, உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாது. ಈ ಸಂತೋಷವನ್ನ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. விட்டுட்டீங்க, ಬಿಟ್ಬಿಟ್ರಿ ಅಂದ್ರೆ முடிஞ்சது கதை. ಮುಗೀತು ಕತೆ. அல்லேலூயா. ಹalleluya.
அப்ப எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு தான் போக முடியும். ಆಗ ಎಲ್ಲರನ್ನ ನಾವು ಕೊರತೆ ಹೇಳ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ ನಾವು. ஆனா விட முடியாது. ಆದ್ರೆ ಬಿಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஏன்னா லாக் பண்ணிட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬಂಧಿಸಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நம்மள எப்படி அடிச்சு புடிச்சு உடைச்சி விழுந்து கிழுந்து எப்படினாலும் என்ன பண்ணுவாங்க நம்ம? ನಾವು ಹೇಗೆ ಎದ್ದು ಬಿದ್ದು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ನಮ್ಮನ್ನ ಬಿಡೋದಿಲ್ಲ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. ஒன்று மட்டும் சொல்கிறேன். ನಾನು ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ. பண ஆசை இல்லாதவராಗಿರಿ. ಹಣದ ಆಸೆ ಇಲ್ಲದವರಾಗಿರಿ. ஒரு விதைக்க ஒருவன் புறப்பட்டான். ಒಬ್ಬನು ಬೀಜವನ್ನು ಹಾಕಕ್ಕೆ ಹೋದ. சிலது வழி அருகே விதைக்கப்பட்டது. ಕೆಲವು ದಾರಿ ಮಗ್ಲಲ್ಲಿ ಬಿತ್ತು. சிலது முள்ளருகே விதைக்கப்பட்டது. ಕೆಲವು ಮುಳ್ಳು ಗಿಡಗಳಲ್ಲಿ ಬಿತ್ತು. சிலது பாறையில் விதைக்கப்பட்டது. ಕೆಲವು ಬಂಡೆ ಕೆಳಗಡೆ ಬಿತ್ತು. அது நீங்க அந்த வசனத்தெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ಎಲ್ಲ ಅದನ್ನ ಕೇಳಿದಿರ ನೀವು. ஆனா இப்போது அது பயன் வருது. ಈಗ ಅದು ಕೆಲಸಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆ. பலனுக்கு வருது. ಈಗ ಅದು ಫಲ ಬರ್ತಾ ಇದೆ. இப்போ நாம எந்த இடத்துல விதைக்கப்பட்டோம்? ಈಗ ನಾವು ಎಲ್ಲಿ ಬಿತ್ತಿದ್ದೀವಿ? அல்லேலூயா. ஹalleluya. நீ முள்ளிலே விதைக்கப்பட்டிருந்தாய், உன் பணாசை உன்னை கொன்றுவிடும். ನೀನು ಮುಳ್ಳಲ್ಲಿ ಬಿತ್ತಿರುವಂತ ಬೀಜ ಆಗಿದ್ರೆ ಹಣದ ಆಸೆ ನಿನ್ನನ್ನು ಕೊಂದಾಕುತ್ತೆ. இல்ல பாறைகள் மீது விதைக்கப்பட்டிருந்தா, ನೀನು ಬಂಡೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿದ್ರೆ உன்னுடைய கிறிஸ்துவினுடைய ஜீவன் ஆழமாய் போகாது. ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ ನಿನ್ನ ಆಳವಾಗಿ ನಿನ್ನ ಬೆಳೆ ಬಿಡಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. இதெல்லாம் விட்டுறலாம். ಇದೆಲ್ಲ ಬಿಟ್ಟಾಕು. நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். ನಾನು ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ ಬೀಜ. அப்படிதான் நம்ம வாயை திறந்து விசுவாசிக்கணும். ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ಇರಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. அப்படிதான் நீங்க அறிக்கை ಇಡணும். ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ದೇವರ ಮುಂದೆ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. நான் தேவனுடைய பிள்ளைடா. ನಾನು ದೇವರ ಮಗ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ஹalleluya. நான் தேவனுடைய குமாரன். ನಾನು ದೇವರ ಮಗ. பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறேன். ನಾನು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அல்லேலூயா. நான் ஜெபிக்க தேவன் உதவி செய்கிறார். ದೇವರು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾನು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேதத்தை தியானிக்க உதவி செய்கிறார். ಬೈಬಲ್ ಓದೋದಕ್ಕೆ ನಾನು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய குமாரன் நான். ನಾನು ಆತನ ಮಗನಾಗಿದ್ದೇನೆ. அவருடைய குமார்த்தி ನಾನು நான். ದೇವರ ಕುಮಾರಳಾಗಿದ್ದೀನಿ. அதனால நான் கவலைப்பட மாட்டேன். ಅದರಿಂದ ನಾನು ಚಿಂತೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. நம்முடைய யோசனையே நம்ம கொன்னுடும். ನಮ್ಮ ಯೋಚನೆ ನಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸಾಕುತ್ತೆ. அல்லேலூயா. ஹalleluya. நீ சரியா ஆவியானவருக்குள் ஜெபம் இல்லாம இருந்தா, ನೀನು ಸರಿಯಾಗಿ ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, ஆண்டவருக்குள் கெஞ்சி கண்ணீரோடு ஜெபிக்காமல் இருந்தால், ನೀನು ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಏನದು ಮೊರೆ ಇಡಬೇಕು, ಸರಿಯಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಕಣ್ಣೀರಿಂದ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, நம்முடைய யோசனை இருக்குல்ல, ನಮ್ಮ ಯೋಚನೆ ಇದೆಯಲ್ಲ, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசம் என்ன பண்ணுவோம், அடுத்து லாஸ்ட்ல எட்டு வந்துடும். ಅದು ನಮ್ಮ ಯೋಚನೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, ನಮ್ಮ ಜೀವನವನ್ನೇ ನಾಶ ಮಾಡ್ಬಿಡುತ್ತೆ. விசுவாசத்திலே உறுதியா இருந்தது. ನೀವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಲವಾಗಿರು, ದೃಢವಾಗಿ. ஹalleluya. பில்கிமன் ஒரு தேவ பக்தன் இருந்தான். ಬಿಲ್ಗಿಯಮ್ ಎಂಬುವಂತ ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯ ಇದ್ದ. அவன் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு வீட்டுல உட்கார்ந்திருந்தாரு. ಅವನು ಒಂದ್ಸರಿ ತುಂಬಾ ಸೋತು ಹೋಗಿ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದ. உள்ள ஒரு லெட்டர் கையில ஜன்னல்ல இருந்து யாரோ ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ಯಾರೋ ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಅವನ ಕಿಟಕಿಯಿಂದ ಬಿತ್ತು. அது பிசாசா, ಅದು ಸೈತಾನೆ. அதுல அவன் செஞ்ச பாவம் இவன் எல்லாம் போட்டுருந்துச்சு. ಅದರಲ್ಲಿ ಅವನು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಪಾಪಗಳ ಕರ್ಮಗಳ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಅದ್ರಲ್ಲಿ ಬರ್ದಿತ್ತು ಚೀಟಿಯಲ್ಲಿ. நீ இவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறிய, நீ எப்படி நீ ஆண்டுக்குள்ள இருப்ப? ನೀನು ಈ ರೀತಿ ಇಷ್ಟೊಂದು ಪಾಪ ಕರ್ಮಗಳು ಮಾಡಿದ್ಯಾ, ನೀನ್ ಹೆಂಗೆ ದೇವರಲ್ಲಿ ಇರ್ತೀಯಾ? அவர் பார்த்தாரு. ಅವ್ನು ನೋಡ್ದ, ஒரே ஒரு அழிச்சுட்டு ಅದನ್ನ ಅಳಿಸ್ಬಿಟ್ಟು கிழிச்சு போட்டு ಅದನ್ನ ಸಿಗ್ಲಾಕ್ಬಿಟ್ಟ. கிறிஸ்து எனக்கு ஜீவிக்கிறார், ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾನೆ, இதுவே எனக்கு போதும், ಇದೇ ಸಾಕು ನನಗೆ என்று விசுவாசத்திலே அவன் உறுதியாக இருந்தார். ಆ ರೀತಿ ಅವನು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿದ್ದ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ நம்ம யோசனைகள் நம்ம கொண்டு போவோம். ನಮ್ಮ ಯೋಚನೆ ನಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸುತ್ತೆ, எங்கெங்கயோ கொண்டு போயிடும். ಎಲ್ಲೆಲ್ಲ ತಗೊಂಡೋಗುತ್ತೆ. நீ முதலாவது சரண்டாது. ನೀನು ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಲ್ಲು. அதிகாலையிலே ஜெபிச்சு அவருடைய பலத்தை பெற்றுக்கொள். ನೀನು ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊ. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப அந்த நாள் பாரு, ಆಗ ಆ ದಿನ ನೋಡಿ ಸ್ವಲ್ಪ சமாதானமாய் பாரு. ತುಂಬಾ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನದ ತುಂಬಿರುತ್ತೆ. ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க. ಒಂದೊಂದು ವಿಷಯಕ್ಕೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. ಆತ್ಮ, ಕಿಡ್ನಿ, ಕೊಡಲಿ, ಎಲ್ಲದಕ್ಕಾಗ ಜெபம் பண்ணணும். ಆತ್ಮಕ್ಕಾಗಿ, ಕಿಡ್ನಿಗಾಗಿ, ಲಿವರ್ಗಾಗಿ ಏನೇನಿದೆ ಎಲ್ಲ என்னென்ன பிரச்சனை வருதோ உனக்குள்ள பலவீனம், ಏನೇನೆಲ್ಲ ನಿನ್ನಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಬರುತ್ತೋ, வாய்வு, ಅದೇನೇನು ವಾಯು எல்லாமே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ಎಲ್ಲವನ್ನ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. ಒಪ್ಪಡಿக்கும் பொழுதுதான் ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುವಾಗಲೇ ಬೇರೆ நமக்குள் கடந்து வரும். ಆತನ ಬಲ ಶಕ್ತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு சுகர் இருக்கு, ನನಗೆ ಶುಗರ್ ಇದೆ, எனக்கு பிபி இருக்கு, ಬಿಪಿ ಇದೆ சொல்லாதீங்க. ಆಮೆನ್ ಹೇಳ್ಬೇಡಿ. சோத்ரம். சுகர் இருந்தா மாத்திரை சாப்பிடுங்க, ಶುಗರ್ ಮಾತ್ರ ತಿನ್ರಿ, மாத்திரை சாப்பிடுங்க, ಮಾತ್ರ ತಿನ್ರಿ, பிபி இருந்தாலும் சாப்பிடுங்க, ತಿನ್ರಿ, ಬಿಪಿ ಇದ್ರು. ஆனால் கர்த்தருடைய கிருபையை நான் என்ன பண்ணுவோம், நமக்குள் கடந்து வர வேண்டும். ಆದ್ರೆ ಕರ್ತನ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿದು ಬರಬೇಕು. ஹalleluya. மாத்திரையில ஒரு 2% இருந்தாலும் ಮಾತ್ರೆ ಒಳಗೆ 2% ಇದ್ರು 98% கிறிஸ்துவுடைய பலன், 98 ಭಾಗ ಕ್ರಿಸ್ತನ ಅಭಿಷೇಕ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿದು ಬರಬೇಕು. அந்த அபிஷேகம் வர ಆ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿತಾ நம்முடைய இருக்கிற அந்த பலவீனம், அந்த வாய்வு தொல்லை, அந்த கண்டது போனது எல்லாம் என்ன பண்ணுது, சுகமாகுது. ಆ ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿತಾ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಹೋರಾಟ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ದಿರುತ್ತೆ. இதை நீங்க கண்டுகொள்ளணும். ಇದು ನೀವು ತಿಳ್ಕೋಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஐயோ இது நம்ம பிரதர் இவ்வளவு வருஷமா, சுகர் இவ்வளவு வருஷமா, பிபி பிரதர்னா அப்படியே தான் இருக்கணும். ಅಯ್ಯೋ ಇಷ್ಟು ವರ್ಷ ನಮಗೆ ಶುಗರ್ ಬಿಪಿ ಅನ್ಕೊಂಡಿದ್ರೆ ಹಂಗೆ ಇರ್ಬೇಕಷ್ಟೇ. பிபினால இறந்தாலும் பரவாயில்ல, ಅಯ್ಯೋ ಬಿಪಿಯಿಂದ ಸತ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, சுகர்னால செத்தாலும் பரவாயில்ல, ಶುಗರ್ ಇಂದ ಸತ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. எனக்கு சுகர் இருக்கு. ஹalleluya. ನಮಗೂ ಶುಗರ್ ಇದೆ. நம்ம எங்க போயிடுறோம் ஃபர்ஸ்ட்? ಆದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಫಸ್ಟ್? ஹalleluya. ஹalleluya. இத மட்டும் நீங்க மறந்துட கூடாது. ಆದ್ರೆ ಇದನ್ನ ಮಾತ್ರ ಮರಿಬೇಡಿ. இந்த
உலகத்துல நல்லா வாழலாம், நல்லா ஜாலியா இருக்கலாம், 4 பேர் முன்னாடி வீட்டுக்காரங்க மாதிரி நல்லா பங்களாக்கிங்களை கட்டிட்டு இருக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. ஹalleluya. 4 ಜನದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬದುಕೋ ತರ ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕೋ ತರ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. 4 பேர் பார்த்து என்ன மதிக்கணும், 4 ಜನ ನೋಡಿ ನಮ್ಮನ್ನು ಗೌರವಿಸಬೇಕು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. கிறிஸ்துவை பார்த்து மதிக்க வேண்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅವರು ಪ್ರೀತಿಸಬೇಕು. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று சொல்ல வேண்டும். ನಿನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இப்படி ஒரு நாள் சிந்திக்கும் பொழுது, ಈ ರೀತಿ ನೀವು ಒಂದೊಂದು ದಿನಾನು ಯೋಚಿಸುವಾಗ, ஒரு நாள் நாம் ஆலோசிக்கும் பொழுது, ಈ ರೀತಿ ಆಲೋಚಿಸುವಾಗ எந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், ನಾನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, ஹalleluya, நான் மாம்சத்தின்படி இருக்கிறேனா, ನಾನು ಶರೀರ ಪ್ರಕಾರ ಇದ್ದೀನಾ, இல்ல ஆவியின்படி இருக்கிறேனா, ಆತ್ಮದ ಸಂಬಂಧಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀನಾ. ஹalleluya. ஹalleluya. அநேக இடங்களிலே, ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ, அநேக சபைகளிலே, ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ஆழமான சத்தியமே இல்ல. ಆಳವಾದ ಒಂದು ಸತ್ಯ ಇಲ್ಲ. ஹalleluya. நானும் எத்தனையோ தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சென்னை எங்கெங்கயோ சபைகளுக்கு போய் ஊழியக்கார ನಾನು பார்த்திருக்கேன். ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ಕನ್ಯಾಕುಮಾರಿ ಕಡೆಲ್ಲ ನಾನು ತೂತುಕುಡಿ ಕಡೆಲ್ಲ ಹೋಗಿದ್ದೀನಿ. ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ಇಲ್ಲ. நான் பெருமைக்காக சொல்ல, ನಾನು ಒಂದು ಹೆಚ್ಚಳಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இந்த ஆழமான சத்தியம் இல்லவே இல்ல. ಒಂದು ಆಳವಾದ ದೇವರ ಉದ್ದೇಶಗಳು ಇಲ್ಲ. ಕಾರಣ என்ன தெரியுங்களா? ಏನ್ ಗೊತ್ತಾ? வேறு பிரிக்கப்பட்டவர். ಎಲ್ಲರೂ ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ஏன்னா தேவனே அவர்களை வேறு பிரித்தார்கள். ದೇವರೇ ಅವರನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அவங்க 30%, 20%, 10% அது நமக்கு கவலை இல்ல. ಅವರು 10%, 20%, 30% ಅದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. நாம ஹீரோ. ஹalleluya. ನಾವು ಹೀರೋ ಆಗಿದ್ದೀವಿ. ஜீரோ ஆயிடக்கூடாது. ஜீரோ ஆகக்கூடாது. நாம போர் வீரர்கள். சொல்லுங்க. ನಾವು யுத்த ಸೈನಿಕರು. ஹalleluya. ஹalleluya. யுத்தத்தை வெட்டி தடை தாண்டும் ஒரு ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ನಾವು ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡಿ ಓಡುವಂತ ವೀರರಾಗಿದ್ದೇವೆ. ஓட்டத்தை ஓடி முடிப்போம். ನಾವು ಓಡುವಂತ ಓಟವನ್ನು ಮುಗಿಸೋಣ. பவுல் சொல்கிறார். ಅದನ್ನೇ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ. ஆயிற்று, ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, முற்றிலும் தேறின நானே, ಅದನ್ನ ಬಿರುದು ಪಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ என்று சொல்லுவது. ಹೇಳೋದಿಲ್ಲ. ஒன்று சொல்கிறேன். ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ, பின்னானைகளை மறந்து ಹಿಂದಿನದ ಮರೆತು முன்னானைகளை நோக்கி ಮುಂದಿನ ಬಿರುದನ್ನ ನೋಡ್ತಾ ಓಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. இலக்கை நோக்கி ಆ ಬಿರುದನ್ನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಓಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, நான் கடந்து போகிறேன். ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. நமக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. ನಮಗೊಂದು ಕಿರೀಟ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து போவோம். ಅದನ್ನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಹೋಗೋಣ. நல்ல போராட்டத்தை போராடினேன். ಒಳ್ಳೆ ಹೋರಾಟವನ್ನು ಹೋರಾಡಿದ್ದೀನಿ. என்ன போராட்டம்? ಏನ್ ಹೋರಾಟ? குடும்ப போராட்டம், ಕುಟುಂಬದ ಹೋರಾಟ, சரீர போராட்டம், ಶರೀರ ಹೋರಾಟ, ವ್ಯಾಧಿಗಳ ಹೋರಾಟ. இதெல்லாம் வரும். ஹalleluya. ಬರುತ್ತೆ, ಇದೆಲ್ಲ ಬರುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. எல்லா போராட்டங்களையும் நான் போராடி ஜெயித்தேன். ಎಲ್ಲಾ ಹೋರಾಟಗಳನ್ನು ನಾನು ಹೋರಾಡಿ ಜಯಿಸಿದೆ. நான் ஜெயிக்க முடியாது. ನಾನ್ ಜಯಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. கிறிஸ்து எனக்குள் ஜெயிக்க வைக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮೊಳಗಿಂದ ಜಯಿಸ್ತಾರೆ. எனக்குள் கிறிஸ்து இருந்தால் நான் ஜெயமுள்ளவனாய் ನನ್ನೊಳಗೆ ಕ್ರಿಸ್ತನು ಇರುವುದಾದರೆ ನಾನು ಜಯಿಸ್ತೇನೆ, ನನ್ನ ಜಯಿಸಕ್ಕಿರ್ತಾರೆ. இல்லாட்டே நான் தோற்றுவேன். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಸೋತು ಹೋಗ್ತೀನಿ. கிறிஸ்து எனக்குள் இருந்தால்தான் நான் புத்தியில கண்டிப்பேன். ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನೊಳಗಿದ್ರೇನೆ ನಾನು ಬುದ್ಧಿವಂತನಾಗಿರ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. கிறிஸ்து நமக்குள் எப்படி இருக்கிறாரு? ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮೊಳಗೆ ಹೆಂಗಿದ್ದಾರೆ? ஹalleluya. ಹalleluya. ஞானமாய் இருக்கிறார், ಜ್ಞಾನವಾಗಿದ್ದಾರೆ, அறிவா இருக்கிறார், ಆ ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ, விசுவாசமா இருக்கிறார், ಆತನು ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದಾರೆ, அன்பா இருக்கிறார், ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ, தாழ்மையா இருக்கிறார், ಆತನು ತಾಳ್ಮೆಯಾಗಿದ್ದಾರೆ, சமாதானமா இருக்கிறார், ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದಾರೆ, சந்தோஷமா இருக்கிறார், ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ, இளைப்பாறுதலா இருக்கிறார், ಶಾಂತಿಯಾಗಿದ್ದಾರೆ, ஜீவனா இருக்கிறார், ಆತನು ನಮ್ಮ ಪ್ರಾಣವಾಗಿದ್ದಾನೆ, கிருபையா இருக்கிறார். ಆತನು ಕೃಪೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்து நமக்குள்ள இருக்குது. ಇದೇ ದೇವರು ನಮ್ಮೊಳಗಿರೋ. ஹalleluya. ಹalleluya. ஏதோ பெரிய சூட்டு போட்டு ஒரு கிரீட வச்சிட்டே இல்ல. ஹalleluya. ದೊಡ್ಡದಾಗಿ ಶೂಟ್ ಬೂಟ್ ಹಾಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಿರೀಟ ಇಟ್ಕೊಂಡಿರೋದಲ್ಲ. ஆமென். நம்மள பார்த்து ಆತ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ அநேகர் பாப்பாங்க. ಅನೇಕರು ನೋಡ್ತಾರೆ, இத்தனை வருஷமா இவங்க ஆண்டுக்குள்ள இருக்காங்க, ಏನ್ ಇವ್ರು ಇಷ್ಟು ವರ್ಷ ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, என்ன ஒரு சபை இல்ல, ಏನ್ ಒಂದ್ ಸಭೆ ಇಲ್ಲ, ஜனங்க கூட அதிகமா இல்ல, ಜನ ಕೂಡ ತುಂಬಾ ಜನ ಇಲ್ಲ. அத பத்தி டோன்ட் கேர். ಅದನ್ನ ஹalleluya. ಯೋಚಿಸಬೇಡ್ರಿ. எனக்குள்ள இருக்கிறவர் இருக்கிறார். ஹalleluya. ನನ್ನೊಳಗಿರೋರು ಇದ್ದಾರೆ, அதே போல ಅದೇ ಸಾಕು ನನಗೆ. இது வேற ஆசீர்வாதம் தேவையே இல்ல. ಇದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಯಾವುದು ಬೇಡ ನನಗೆ. ஹalleluya. ஹalleluya. இது ஒண்ணு இருந்தாலே போதையா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஹalleluya. ಒಂದು ಕಾರ್ಯ ಇದ್ರೆ ಸಾಕು, ನಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸುವ. அப்பதாயா உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. ಆಗಲೇ ನೀವು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುವಂತ ಜಯ ಸಿಕ್ಕೋದು. ஆமென். ಆಮೆನ್. இல்ல நம்ம தோத்து போயிடுவோம். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಸೋತು ಹೋಗ್ತೀವಿ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು, நீதியும் ಆತನ ನೀತಿಯನ್ನು தேடுங்கள், ಹುಡುಕಿ. எல்லாம் கொடுக்கப்படும். ನೀವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ತವಕ ಪಡ್ರಿ, ಎಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಸಿಗುತ್ತೆ. ஆனா தேடுங்கள் என்று சொல்லும் போதே ತವಕ ಪಡ್ರಿ ಅಂತಂದ್ರೆ அப்பவே கூட கொடுக்கிறார் என்றால், ಅವಾಗಲೇ ಕೂಡ ಅದ್ರ ಜೊತೆಲಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತಂದ್ರೆ, ஆனா தேவராஜ்யம் நமக்குள்ளே இருந்தால், ಆ ದೇವರ ರಾಜ್ಯ ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ರೆ ஆஹா எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியம். ಅದು ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல. ಎಂಥ ஹalleluya. ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರು ಸರಿನೇ, சோதனை ஏழையோ பணக்காரோ எதுவுமே இருந்தாலும் சரி. ஹalleluya. ಸಾಧಾರಣ ಬಡವನ ಏನೋ ಆಗಿರೋ, எதை பத்தி படிச்சிருக்கோ படிக்கிறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஹalleluya. ಓದಿಲ್ವೋ ಅದೆಲ್ಲ ಮುಖ್ಯ ಇಲ್ಲ. நீ புத்தி இருக்கோ புத்தி இல்லையோ எதுவுமே தேவையில்லை. ஹalleluya. ಬುದ್ಧಿ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅದೆಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? ದೇವರು ನಿನ್ನೊಳಗಿದ್ದಾರಾ? அவங்க தாயா தேவை.
ಅವರೇ ದೇವರ ಮಕ್ಕಳು, அவர்தான் தேவனுடைய சுதந்திரவாளி. ಅವರೇ ದೇವರ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அருமையான இந்த காலை வேளையிலே ದೇವರ ಈ ಒಂದು ಒಳ್ಳೆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ எந்த ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. நிலைமையில் நாம் இருக்கிறோம்? ಎಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವಿದ್ದೀವಿ? ஐயோ, இதற்காக நான் என்ன செய்யணும்? ಇದಕ್ಕಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? பட்டினி போடலாமா? ಉಪವಾಸ ಮಾಡ್ಬೇಕಾ? பாஸ்டிங் போடணுமா? ಫಾಸ್ಟಿಂಗ್ ಹಾಕ್ಬೇಕಾ? தேவையில்லை. ಬೇಡ. தேவனோட பிள்ளைகளோடு ஐக்கியப்படு. ದೇವರ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಐಕ್ಯ ಪಡು. வேற தேவ பிள்ளைகள் வேற இல்ல, நம்மளோடு ஐக்கியப்படு. ದೇವರ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಐಕ್ಯ ಪಡು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ. அதிகாலையிலே ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு. ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಹುಡುಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனங்களை வாசி. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ನೀನು ಓದು. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே தூக்கமா வரும். அல்லேலூயா. ಈ ವಾಕ್ಯನ ಓದುವಾಗಲೇ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ. ஆமென். ஜெபிக்கும் போது கூட தூக்கமா வரும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೇ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ. தூங்கிக்கோங்க, ಆದ್ರೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿ திரும்ப எந்திரிங்க. அல்லேலூயா. அதனால தூங்கிட்டே போயிடாதீங்க. ಅದರಿಂದ ನಿದ್ರೆ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಇದ್ಬಿಡ್ಬೇಡಿ. ஒன்று நம்ம ஒரு யோசிக்கணும், இந்த நாளை ஜெபிக்கணும்டா, இந்த நேரம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்க யோசிச்சு நம்ம வைக்கணும் எப்பவுமே. ಆದ್ರೆ ನಾವು ಯೋಚಿಸಿ ನಾವು ಇಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿಟ್ಟಿರ್ಬೇಕು ನಾವು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நீங்க 3 வேளை நல்லா சாப்பிடுறது நம்ம ನಾವು 3 ಸಾರಿ ತಿಂತೀವಲ್ಲ ಒಂದ್ ದಿನಕ್ಕೆ. நல்லா வேலைக்கு போறோம், ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ, சம்பாதிக்கிறோம், ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀವಿ. எதுக்காக? ಏನಕ್ಕೋಸ್ಕರ? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அன்புலதான், ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ, அவருடைய கிருபையிலதான், ಆತನ ಕೃಪೆಯಿಂದ, அவருடைய தயவுலதான் ಆತನ ದಯೆ. நீ உயிரோடு இருப்பதே பெரிய சாட்சி. அல்லேலூயா. ಜೀವಂತವಾಗಿರೋದೇ ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿ. அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் மரித்தவர்கள் பத்தி நாம் கவலைப்பட வேண்டாம். ಸತ್ತೋಗಿರೋರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. அவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. ಅವ್ರು அல்லேலூயா. ಮುಂಚೆ ಹೋದ್ರು, ரெண்டாவது நாம போறோம். ನಾವು ಹಿಂದೆ ಹೋಗ್ತೀವಿ. அல்லேலூயா. இது போல ஏதோ நீ 100 வருஷம் 200 வருஷம் வாழ முடியாது. ನೀವು 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಎಷ್ಟು 100 ವರ್ಷ ನಾವು ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ. பெரிய நீ கோடீஸ்வரனா அவள லட்சாதிபதி எல்லாம் நினைச்சிடாதீங்க. ದೊಡ್ಡ ಲಕ್ಷಾಧಿಪತಿ ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ ಆಗ್ತೀವಿ ಅಂತ பெரிய பங்களா கட்டணும், கார் வாங்கணும், ஒருத்தர் பெரிய ஒரு ஊழியக்காரனா இருக்கணும். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಬರುವುದಾದ್ರೆ நீ எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இரு. ದೇವರು ನಿನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ನೀನು ರೆಡಿಯಾಗಿ. அந்த கல்லன், அந்த சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் கேட்கிறான், ಒಬ್ಬ ಕಳ್ಳ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಿಲ್ಲ ಅಂತ ಒಬ್ಬ ಕಳ್ಳ ಹೇಳ್ತಾನೆ, நீ பரலோகத்துக்கு போகும்போது ನೀನು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನನ್ನ ನೆನೆಸ್ಕೊ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே வார்த்தை நம்ம. ಅವನು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಸಾಕು. அதே மாதிரி ನಾವು ಅಷ್ಟೇ ಒಂದೇ ಮಾತು. ஆண்டவரே, நீர் வரும்போது ದೇವರು ನೀನ್ ಬರುವಾಗ என்னை நினைத்துக்கொள். ನನ್ನ ನೆನೆಸ್ಕೋಪ್ಪ. நாம் ஒரு பாவிகள், ನಾನೊಂದು ಪಾಪಿಸು. அவருடைய பார்வைக்கு நாம இல்லவே இல்ல போ. ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಏನಕ್ಕೂ ಇಲ್ಲ. ஆமென். அல்லேலூயா. அவர் பார்க்கும்போது நாம ஏதோ கடுகு கூட இல்லையாமா. கடுகு தெரியுமா? ಅವ್ರು ನೋಡುವಾಗ ನಾವು ಒಂದು ಸಾಸಿವೆ ತರ ಕೂಡ ಇಲ್ಲ. இல்லையாமா. அவங்க பார்வைக்கு நாம இல்லையாமா. அப்பேற்பட்ட பாவிகள் நாம். அல்லேலூயா. ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದ தாவீது சொல்கிறான், ದಾವೀದ ಹೇಳ್ತಾರೆ, உம்முடைய பார்வைக்கு நான் இல்லாமலே போகிறேன் ஆண்டவரே. ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾನು ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿಯೇ ಇದ್ದೀನಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, என்னுடைய ஆயுசு நாட்களில் ನನ್ನ ಆಯುಷ್ ದಿನಗಳು 4 விரல் கிடையாது. 4 ಬೆರಳಿನಂತಿದೆ. 4 ಇಂಚು. கொஞ்ச நாள் சொல்றேல கொஞ்சம் கொடுங்க. ನಾವ್ ಹೇಳ್ತೀವಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ದಿನ, ಇಷ್ಟೇ ಸ್ವಲ್ಪ ದಿನ, ಸ್ವಲ್ಪ ಕೊಡಿ ಅಂತೀವಲ್ಲ. ಆದ್ರ எப்பொழுது மரணம் வரும்னு தெரியாது, ಯಾವಾಗ ಸಾವು ಬರ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, எப்பொழுது ஆண்டவர் வராருன்னே தெரியாது, ಯಾವಾಗ ದೇವರು ಬರ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினால் ಇಂತ ಒಂದು ಜೀವ ನಮ್ಮೊಳಗಿರೋದ್ರಿಂದ நீ ஆசீர்வாதம் என்ற பெயரிலே போகிறாயா? ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಎನ್ನುವಂತ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಓಡ್ತಾ ಇದೀಯಾ? பணம் பொருள் என்று அந்த இலக்கை நோக்கி கடந்து போகிறாயா? பணம் பொருள் ಹಣ ಆಸ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದರಿಂದ ಓಡ್ತಾ ಇದೀಯಾ? எதற்காக பிடிக்கப்பட்டாய்? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನ ದೇವರು ಹಿಡಿದಿದ್ದಾರೆ? அதை நினைத்துக்கொள், ಅದನ್ನ ನೆನೆಸ್ಕೊ, அதை புரிஞ்சுக்கோ, ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊ. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ ಏನಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹಿಡಿದಿದ್ದಾರೆ ನಿನ್ನ, அதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಆಸೆಯಾಗ ಆ ಬಿರುದನ್ನ ಒಂದದು ಕೊಡು. நான் வேலைக்கு போகாதன்னு சொல்லல, ನಾನು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, சாப்பிடாதன்னு சொல்லல, ತಿನ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, துணி வஸ்திரங்கள் போடாதன்னு சொல்லல, ಬಟ್ಟೆ ಹಾಕ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. இதெல்லாம் வீண். ಇದೆಲ್ಲ ವೇಸ್ಟ್. பிரசங்கி சொல்கிறான், ಪ್ರಸಂಗ ಹೇಳ್ತಾನೆ, வயிற்றுக்கு போஜனமும் ಹೊಟ್ಟೆಗೆ ಊಟನು, போஜனத்துக்கு வயிறும். ಭೋಜನ ಹೊಟ್ಟೆಗುನು, ಊಟ ಹೊಟ್ಟೆಗೂ, ಹೊಟ್ಟೆ ಊಟಕ್ಕೂನು தேவன் அதை இது அறியப்படும். ಎರಡು ಏನಾಗುತ್ತೆ? ಎರಡು ನಾಶ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. சாப்பாடும் போயிடும், ಆದ್ರೆ ಮಾಡುವಂತ ಊಟನೂ ಹೋಗುತ್ತೆ, துணியும் போயிடும், ಊಟ ಬಟ್ಟೆನೂ ಹೋಗುತ್ತೆ, சரீரமும் போயிடும், ಶರೀರನೂ ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ. பிரசங்கி சொல்கிறான், ಪ್ರಸಂಗ ಹೇಳ್ತಾನೆ, வானத்துக்கு சூரியன் கீழே காணப்படுகிறது யாவும் ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ ಕಾಣುವಂತ ಎಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥ, எல்லாம் மாயை. ಎಲ್ಲ ವ್ಯರ್ಥ. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை மட்டும் நம்ம நினைச்சு ஒவ்வொரு நாள் இருந்தாலே போதும். ಇದನ್ನ ಮಾತ್ರ ನೆನೆಸಿದ್ರೆ ನಾವು ಒಂದೊಂದು ದಿನಾನು ಸಾಕು, அப்ப நம்ம சூப்பரா பலமா இருப்போம். ನಾವು ತುಂಬಾ ಬಲವಾಗಿ ನಾವು ಇರ್ತೀವಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ಸ್ತೋತ್ರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் உங்களை அழைத்தார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದ್ರು, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, அவன் உங்களை முன்குறிச்சிருக்கிறார், ನಿಮ್ಮನ್ನ ಮುಂದೆ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதனாலதான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஹalleluya. ಅದರಿಂದನೇ ದೇವರು ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி பாக்கியம் உள்ளது. ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಜನಾಂಗ ಭಾಗ್ಯವಂತದ್ದು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரியாதீர்கள் என்று சொல்கிறார். ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನೀವು ವೇಷ ಹಾಕಬಾರದು. உங்கள் சரீரங்களே காணப்படுகிற ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಕಾಣುವಂತ பொருளாசை பணாசை எல்லாவற்றையும் அழித்து போடுங்க. ಎಲ್ಲ ಲೋಭದ ಆಸೆಗಳನ್ನು ನೀವು ಅಳಿಸಿ ಬಿಸಾಕಬೇಕು. எப்படி அழிக்க முடியும்?
ಯಾವ ರೀತಿ ಅಳಿಸಕ್ಕಾಗುತ್ತೆ? என்னுடைய நீதி நான் அழிக்க முடியுமா? ನನ್ನ ನೀತಿ ನ್ಯಾಯದಿಂದ ನಾನು ಅಳಿಸಕ್ಕಾಗುತ್ತಾ? ஏதோ பரிசுத்தமா தாழ்மையா இருந்தா அழிச்சிருமா? ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ರೆ ಅದು ನಾಶ ಆಗುತ್ತಾ? சில பேர் ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க, ಕೆಲವರು ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರ್ತಾರೆ, ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க. ತುಂಬಾ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರ್ತಾರೆ. ஐயோ ಸಿಸ್ಟರ್ பிரஷர் பிரதர் பிரஷர் அப்படி சொல்லுவாங்க. ಕರ್ತನ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதெல்லாம் வேஸ்ட். ಅದೆಲ್ಲ ವೇಸ್ಟ್. இல்ல ஹalleluya. ಧೈರ್ಯವಾಗಿ. காரணம் ಏನಂದ್ರೆ நமக்கு கிறிஸ்து இருக்கணும். ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರೈಸ್ತನ್ ಇರ್ಬೇಕು. கிறிஸ்து இருந்தாதான் நம்ம பலமுள்ள. ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಸ್ತನ್ ಇದ್ರೇನೆ ಬಲ. கிறிஸ்து இல்லை என்றால் ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜೀರೋ. ஆனா ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. ಅಯ್ಯೋ ನಾನು ರಕ್ಷಣೆ ಒಂದು 20 ವರ್ಷ ಆಯ್ತು. என்ன எத்தனையோ பேர் ஆண்டுக்குள்ள வந்துக்கிறாங்க. ಅಯ್ಯೋ ನನ್ನಿಂದ ಎಷ್ಟೋ ಜನ ಬಂದವರು. ನಾನು ஒரு காலத்துல ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ನಾನು ದೇವರ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. நான் பார்க்காத வில்லேஜே இல்ல, கிராமமே இல்ல, ಇರುವಂತ ಒಂದು ಹಳ್ಳಿನೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எத்தனையோ ಜನங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். ನಾನು ಎಷ್ಟೋ ಜನಗಳಿಗೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ. எனக்குள்ளே ஜீவன் இல்ல, ಆದ್ರೆ ನನ್ನೊಳಗೆ ದೇವರ ಜೀವ ಇಲ್ಲ, கிறிஸ்து இல்ல. ನನ್ನೊಳಗೆ ದೇವರ ಬೆಳಕಿಲ್ಲ. காரணம் என்னவென்றால் ಕಾರಣ ಏನು ಅಂದ್ರೆ சத்தியம் எனக்கு தெரியாது. ಸತ್ಯ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. பல உபத்திரவத்தின் வழியே கடந்து வந்தேன். ಆಗ ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಕಳೆದು ಬಂದೆ. பாடுகள், ಅನೇಕ ಪಾಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ சாப்பாடு கூட இருக்காது, ಊಟನೂ ಇರಲಿಲ್ಲ, தூக்கம் இருக்காது, வீடு இருக்காது, ரூம் இருக்காது, ನಿದ್ದೆ ரோட்ல ಇರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ, ಮನೆ ಇರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ, ರೋಡಲ್ಲೇ ಮಲಗಿದ್ದೆ ನಾನು. மாட்டு கொட்டாயிலெல்லாம் படுத்து மாசக்கணக்கா வாடகை கட்டி மாட்டு கொட்டாயில படுத்து ಹಸುಗಳ ಕೊಟ್ಟಿಗೆಗಳೆಲ್ಲ ನಾನು ಮಲಗಿದ್ದೀನಿ. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான். ಒಂದೊಂದು ದಿನಾನು ಕಣ್ಣೀರೇ. ஹalleluya. ಹalleluya. எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி போட்டார். ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು ಬದಲಾಯಿಸಿ. ஹalleluya. ஹalleluya. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಏನು ಅಂದ್ರೆ நான் முறை இல்ல, ನಾನು ಮೊರೆಯಿಟ್ಟಿಲ್ಲ. ஆண்டவரே என்ன இப்படி வச்சிட்டேன்னு சொல்ல, ದೇವರೇ ನಾನು ನಿಂಗೆ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ಅಂತ ನಾನು ಹೇಳಿಲ್ಲ. ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணல, ನಾನು ಯಾವತ್ತೂ ದೇವರ ದೂಷಣೆ ಮಾಡಿಲ್ಲ, குறை சொல்லவே ನಾನು இல்லை. ದೇವರ ಕೊರತೆ ಹೇಳಲಿಲ್ಲ. உபத்திரவமா, வியாபாரமா, கஷ்டமா, நஷ்டமா, எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவை அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ಉಪದ್ರವಗಳು, ನಾಶನಗಳು, ಮೋಸಗಳು ಎಂತ ವಿಷಯದಲ್ಲೂ ದೇವರ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವಂತ ತಂದೆಯ ಪ್ರೀತಿನ ನನ್ನ ಅಗಲಿಸೋರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ஹalleluya. ಅವಳು ಹೇಳ್ತಾರೆ. மரணமாயிருந்தாலும் ಅದು ಮರಣವಾಗಿರಲಿ, ஜீவனானாலும் ಜೀವವಾಗಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருபோதும் பிரிக்க முடியாது என்று நான் அறிக்கையிட்டேன். ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿನ ಅಗಲಿಸಕ್ ಆಗಲ್ಲ ಅಂತ ನಾನು ಅರಿಕೆ ಇಟ್ಟೆ. அந்த அறிக்கைதான் ಆ ಅರಿಕೆನೆ இப்ப என்னை உயிர்ப்பிச்சது. ಇವತ್ತು ನನ್ನನ್ನ ಬಲವಾಗಿಟ್ಟಿದೆ. ஹalleluya. ಹalleluya. அதே போல நாம் அறிக்கை இடுவதை உறுதியா இருக்கணும். ಆದ್ರೆ ನಾವು ಅರಿಕೆ ಇಡೋದ್ರಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಬಲವಾಗಿರ್ಬೇಕು. ನಾವು நீங்க எப்படி அறிக்கை இடுறீங்களோ அப்படிதான் ஆகும். ನೀವು ಏನಂತ ಅರಿಕೆ ಇಡ್ತೀರೋ ಅದೇ ನಡೆಯೋದು. நம்முடைய அறிக்கை எல்லாம் விசுவாசத்தின் அறிக்கையா இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಅರಿಕೆ ಎಲ್ಲ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಸೇರಿದಂತ ಒಂದು ಅರಿಕೆ ಆಗಿರ್ಬೇಕು. ஒரு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அறிக்கையா இருக்க வேண்டும். ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಅರಿಕೆ ಆಗಿರ್ಬೇಕು. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. காலையில ஜெபம் பண்ணும்போது ಬೆಳಿಗ್ಗೆ ಮಾಡುವಾಗ தூக்கம் வரும், ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ, பலவீனம் வரும், ಬೆಳಗಿನ ಬರುತ್ತೆ. சோர்ந்து போயிடாதீங்க. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನೀವು ಸೋತು ಬಿದ್ದು ಬಿಡ್ಬೇಡ್ರಿ. அப்படியே முயற்சி, அதுதான் முயற்சி பண்ணணும். ஹalleluya. ಹಂಗೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ಬೇಕು, ಒದ್ದಾಡಬೇಕು. ஒரு யூதாயில எழுதுறார், யூதா நிருபத்திலே யூதா எழுதுகிறார், ಯೂದ ಎಂಬುವಂತ ಪತ್ರಿಕೆ ಬರೀತಾರೆ, ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக ಒಂದು ಸಾರಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಿಶ್ವಾಸಕ್ಕಾಗಿ தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡಬೇಕು ಅಂತ ನಾನು ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. ஒரே தடவை நமக்கு விசுவாசம் கொடுத்திருக்கிறாரு. ದೇವರು ನಮಗೆ ಒಂದೇ ಸಾರಿ ಕೊಟ್ಟಿರೋದು ವಿಶ್ವಾಸ. விசுவாசத்தை கொடுப்பதும் முடிப்பதும் அவர் கையில தான் இருக்கு. ವಿಶ್ವಾಸವನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನ ಕೊಡೋದು, ಅದನ್ನ ಕೊಡೋದು, ಹುಟ್ಟಿಸೋದು, ಪೂರೈಸೋದು ಅವ್ರು ಮಾತ್ರನೇ. ஐயோ இன்னும் எங்க அம்மா ஆட்டுக்குள்ள வரலையே, ಅಯ್ಯೋ ನನ್ನ ತಾಯಿ ನನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ, சகோதரர் வரலையே, ಸಹೋದರ ಬಂದಿಲ್ಲ, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಳ್ಳಿ. ஹalleluya. உன்னுடைய ஆத்மாவை பத்தி நீ கவலைப்படு. ನಿನ್ನ ಆತ್ಮದ ಬಗ್ಗೆ ಫಸ್ಟ್ ಚಿಂತೆ ಮಾಡು, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. ஆனா சோத்திரம் நீ சோர்ந்து போயிடாதே. ಆದ್ರೆ ನೀ ಸೋತು ಬೀಳ್ಬೇಡ. ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக ಒಂದು ಸಾರಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ನಂಬಿಕೆಗಾಗಿ தைரியமாய் போராடுங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ ஏனோதான இருந்துராதீங்க. ಏನೋ ಕೇರ್ಲೆಸ್ ಆಗಿರ್ಬೇಡ್ರಿ. ஏதோ இங்க நான் சொல்லி போயிருவேன், ನಾನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ. ஹalleluya. ஹalleluya. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆ. அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் யாரா நானா இருந்தாலும் சரி, ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ஹalleluya. ಯಾರು ನಾನೇ ಇದ್ರು ಸರಿನೇ. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದವರು வஞ்சிக்கப்படுவார்கள். ವಂಚನೆಗೆ ಒಳಪಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவருடைய அன்பிலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ಆತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಕಾವಲು ಕಾಯ್ಕೊಳ್ರಿ. அவருடைய ஜெபத்திலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಾವಲು ಕಾಯ್ಕೊಳ್ರಿ. அவருடைய தயவிலே அன்பிலே இருங்க. ಆತನ ದಯೆ ಕರುಣೆಯಲ್ಲಿರ್ರಿ. வேற ஒருத்தர் சொல்றதோ சொல்லாதல்ல நீங்க மண்டியில ஏத்துக்காதீங்க. ಬೇರೆಯವ್ರ ಮಾತುಗಳ ಬಗ್ಗೆ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. நமக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ನಮಗೊಂದು ಸ್ಥಳ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் மீண்டும் வரப்போகிறார். ಆತನ ಬೇಗ ಬರ್ತಾರೆ. அந்த இடத்திற்கு அழைத்து செல்வார். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕು. உணவு பத்தி கவலைப்படாதீங்க. ಹೋಗಿರೋ ಬಗ್ಗೆ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡ್ರಿ. உணவு ஆகார பத்தி கவலைப்படாதீங்க. ಆ ಆಹಾರದ ಬಗ್ಗೆ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡ್ರಿ. ட்ரெஸ் துணி அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಏನೇನ್ ಬೇಕೋ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡ್ರಿ. வீட்டுல பொருள் வேணும், அது வேணும், இது வேணும், கவலைப்படாதீங்க. ಮನೆಗೆ ಅದು ಬೇಕು, ಈ ಬೇಕು, ಅದ್ರ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡ್ರಿ. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ಅದೆಲ್ಲ ತಾನಾಗೆ ಬರುತ್ತೆ. அது வந்தாலும் சரி, ಅದು ಬಂದ್ರು ಸರಿನೇ, வரலாம்னு சரி, ಅದು ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಸರಿನೇ. தேவையானது ஒன்றே, ಬೇಕಾಗಿರೋ ಉತ್ತಮವಾದ மரியாள் ಮರಿಯಳು தன் வீட்டு எடுப்படாத ಉತ್ತಮವಾದ ಒಂದೇ ಒಂದು ಭಾಗವನ್ನ நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்.
ಆ ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡ. நல்ல பங்கு ಯಾರು தெரியுமா? ಬೇಕಾಗಿರೋದು ಯಾವ್ದು ಗೊತ್ತಾ? ದೇವರ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ. ಅವರ ಸಮಾಧಾನದ, ಆತನ ಸಮಾಧಾನ, ಅವರ ಸಂತೋಷದ, ಆತನ ಸಂತೋಷ, ಅವರ ಇளைப்பாறுதல்ದ, ஆத்தன விசாந்தி. அல்லேலூயா. சோத்ர என்ன ஆண்டவரே இத்தனை வருஷமா இருக்குன்னா இன்னும் சமாதானம் வராது சொல்லு. ಬರಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ ஆண்டவர் போராடல. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ದೇವರ ಜೊತೆ ಹೋರಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಹೋರಾಡಿ ಜೆபிக்கணும். ನೀವು ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಕೆಂಜಿ ಜೆபிக்கணும். ನೀವು ಬೇಲಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಕಣ್ಣೀರಿನ ಜೆபம் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ನೀನು ಕಣ್ಣೀರಿನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಯಾವತ್ತೂ ನೆಗ್ಲೆಕ್ಟ್ ಮಾಡೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. அவர் சொல்வதை செய்வார். ಆತನು ಏನು ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಮಾಡೇ ಮಾಡ್ತಾನೆ. எவ்வளவேன் பொய்யுறியாத தெய்வம். ಅವರು ಯಾವತ್ತೂ ಅವರು ಸುಳ್ಳನ್ನೋದೇ ಅವ್ರ ಹತ್ರ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரொம்ப ಎಚ್ಚರಿಕೆயா இருங்க. ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. நாம எச்சரிக்கையா இருக்கிறதும், ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರೋದು, இல்லாததோ, ಇಲ್ಲದೆ ಹೇಳಿದ್ರು எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. ಎಲ್ಲ ಆತನ ಕೈಯಲ್ಲಿ. அப்படி போட்டுருங்க அவர் மேல ಭಾರ ಹಾಕಿ. ஆண்டவரே என்ன இருந்தாலும் நீர் தான் ஆண்டவரே. ಎಲ್ಲದಕ್ಕೂ ನೀವೇ ಸ್ವಾಮಿ. ஆமென். ಆಮೆನ್. எல்லாத்துக்கும் நீரே ಅಂತೆ. ಎಲ್ಲದಕ್ಕೂ ನೀನೇ ಸ್ವಾಮಿ ಅಂತ நாம ஒரு வழியில போனா, ನಾವು ಒಂದು ದಾರಿನ ಹೋದ್ರೆ ஆமென், அல்லேலூயா, பிசாசு வழியை கொண்டு போயிடுவான். ಆ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ತಗೊಂಡು அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ಅದರಿಂದನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எந்த புத்தியுள்ளவராய் ನೀವು ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ஜெபத்திலே தெளிந்த புத்தியுள்ளவராய் ஜெபம் பண்ணுங்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஜெபம் பண்ணும்போது ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ அந்த ஜெபம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தை ಆ ಪ್ರಾರ್ಥನೆ, ಆ ವಾಕ್ಯ நமக்கு ஃபர்ஸ்ட் அது ஏற்றதாக வேண்டும். ಮೊದಲು ಆ ಒಂದು ವಾಕ್ಯ ನಮಗೆ ಅದು ಸ್ವಂತ ಆಗ್ಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஜெபம் பண்ணிக்கினே இருக்குது. ಹಂಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಇರ್ತೀವಿ. மைண்ட் எல்லாம் எங்கேயோ இருக்குது. ತಲೆ ಎಲ್ಲೋ ಇರುತ್ತೆ. சைத்தானே, ಹೋಗೋ ಸೈತಾನೆ ಅಂತ பொல்லாத ஆவி, ಓ ದುಷ್ಟ ಆತ್ಮನೆ சிந்தையை கெடுக்கிறான். ನನ್ನ ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನ ಕೆಡಿಸುವಂತ அதையும் கட்டணும் நீங்க. ಅದನ್ನು ಕಟ್ಟಬೇಕು ಫಸ್ಟ್. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்துல ಆಗ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ஜெபிக்க 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 ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ 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 ஜெபமே சில டைம்ல வராது. ಪ್ರಾರ್ಥನೆನೇ ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ಬರಲ್ಲ. ஸ்தோத்திர 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 வேண்டி தூங்கிடுவோம். ಹಂಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ಕೊಂಡೇ ನಿದ್ದೆ ಮಾಡ್ಬಿಡ್ತೀರಿ. அதனால விட்டுறாதீங்க. ಅದರಿಂದ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಡ್ರಿ. அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க. ಮತ್ತೆ ಹಂಗೆ ದಿನ ದಿನ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾ ಇರಬೇಕು. அந்த பலன் நமக்குள்ள இருக்கணும், அந்த பொக்கிஷம் இருக்கணும். ಆ ಒಂದು ಫಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಬೊಕ್ಕಸ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. வெயிலின் நிலைமை, வெயில் ಈ ಒಂದು ಸೂರ್ಯನ ಒಂದು ನೆರಳು, அந்த நிழல்ல போனாதா தெரியும். ಆ ಒಂದು ಇವಾಗ ಸೂರ್ಯನಿಂದ ನೀನು ಆ ನೆರಳು ಹೋದ್ರೆ ಗೊತ್ತಾಗೋದು ನೆರಳು ಬಗ್ಗೆ. ಅನಲ್ಲ ಅಂತ, ಅಯ್ಯೋ ಇಷ್ಟೊತ್ತು ನಾನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಇದ್ನಲ್ಲಪ್ಪ ಸ್ವಾಮಿ, ಆ ನೆರಳು ಅದು ಅವ ಹೋದ್ರೆ ಗೊತ್ತಾಗೋದು ನಮಗೆ. அப்பதான் உபத்திரவும் பாடுகளும், ಆಗ್ಲೇ ನಮ್ಗೆ ಉಪದ್ರವ ಪಾಡುಗಳು, சமாதான வரும்போது தான் தெரியும். ಆ ಸಮಾಧಾನ ಬರೋವಾಗ್ಲೇ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. சந்தோஷம் வரும்போது தான் ಆ தெரியும். ಸಂತೋಷ ಬರೋವಾಗ್ಲೇ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. சரீரத்தை அவன் பலவீனப்படுத்துவான். ಆಗ ಶರೀರವನ್ನು ಅವನು ಬಲಹೀನ ಮಾಡ್ತಾನೆ, வேதனை கொண்டு வருவான். ಅವನು ವೇದನೆ ತಗೊಂಡ್ಬರ್ತಾನೆ. சுகர் வியாதி எல்லாம் யாருனால? ಈ ಶುಗರ್ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಯಾರಿಂದ? எல்லாம் சைத்தான் தான். ಎಲ್ಲ ಸೈತಾನೆ ಮಾಡೋದಲ್ಲ. இந்த ஆந்திராக்கு போயிருந்த ஒரு டைம், ಆಂಧ್ರ ಹೋಗಿದ್ದು ಒಂದ್ಸರಿ. ஒரு பொண்ணுக்கு சுகர், ஒரு பொண்ணு தைராய்டு, இன்னொரு பொண்ணுக்கு பிபி எல்லாம் இருந்துச்சு. ಒಂದು ಹುಡುಗಿ ಶುಗರ್, ಇನ್ನೊಬ್ರಿಗೆ ಬಿಪಿ, ಟೈರಾಯ್ಡ್ ಎಲ್ಲ ಇತ್ತು. எல்லாம் லைனா நிக்கிறாங்க அந்த பொண்ணுங்க. ಎಲ್ಲ ಲೈನ್ ಹುಡುಗಿರೆಲ್ಲ ನಿಂತಿದ್ದಾರೆ. அந்த பாஸ்ட் வராரு, ஆந்திரா ಫಾಸ್ಟ್ ಬಂದ್ರು. அங்க ஒரு 2000 பேர் இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು 2000-3000 ಜನ ಇರ್ತಾರೆ. அந்த பொண்ணை பார்த்து நீ என்னமா உனக்கு என்ன வியாதினா பேய் பேசுது. ಆ ಒಂದು ಪಾಸ್ಟ್ ಕೇಳಿದ್ರು, ನಿನ್ಗೇನ್ ಬೇಕಮ್ಮ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ಆಗ ದೇವ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. அந்த பொண்ணு மூலியமா ಆ ಹುಡುಗಿ ಮುಖಾಂತರ ದೇವ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. சுகர் கொடுத்ததே நான் தான். ಆ ದೇವ ಹೇಳ್ತೈತೆ, ಶುಗರ್ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ನಾನೇ ಅಂತ ಹೇಳ್ತೈತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த சுகர் நமக்குள்ள அந்த கசப்பு தன்மை கம்மியானா சுகர் ஆட்டோமேட்டிக்கா அது வரும். ಆ ಕಹಿ ಒಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಮ್ಮಿ ಆದ್ರೆ ಅದು ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಬರುತ್ತೆ. அதனால நம்ம வளர்ச்சி பண்ணக்கூடாது சுகரை. ಆದ್ರೆ ಅದರಿಂದ ನಾವು ಅದನ್ನ ಬೆಳೆಸ್ಕೋಬಾರ್ದು. ஆண்டவருடைய கிருபையினாலே அதை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. ಕೃಪೆಯಿಂದ ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸಾಯಿಸಬೇಕು. அவருடைய ரத்தத்தினாலே அதை கழுவ வேண்டும். ಆತನ ರಕ್ತದಿಂದ ಅದು ತೊಳೆಯಲ್ಪಡಬೇಕು. அந்த ஜெபிக்க அந்த சுகருடைய தன்மை எங்க போகுதுனே தெரியாது. அல்லேலூயா. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ಅದು ಎಲ್ಲೋ ಹೋಗೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. நரம்புகள், எலும்புகள், சுருங்குகள், ಒಂದೊಂದು ನರ, ಎಲುಬುಗಳು, போன், மற்ற நம்முடைய சரீரம், நம்முடைய ஒவ்வொரு ಒಂದೊಂದು ರಕ್ತ ಕಣಗಳಲ್ಲೂ ಒಂದೊಂದರಲ್ಲೂ நாம ஜெபிக்கணும். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. சும்மா சுஸ்தோத்திராண்டவரே அவங்க ஆசீர்வாதி இவங்க ஆசீர்வாதி இப்படியெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்முடைய சரீரத்தை நாம் பயன்படுத்தணும். ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಇವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸೋ ಅನ್ನೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ. ಮೊದಲು ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕಾಗಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை இருக்கு. ದೇವರೇ ನನಗೆ ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ, இந்த விதமான யோசனை வருது ஆண்டவரே. ಈ ತರ ವಿಧವಾದ ಯೋಚನೆ ಬರ್ತಾ ಇದೆ, யோசனை வருது ஆண்டவரே. ಕೆಟ್ಟ ಯೋಚನೆ ಬರ್ತಾ ಇದೆ, மாம்ச சிந்தை வருது ஆண்டவரே. ಈ ತರ ಮಾಂಸದ ಒಂದು ಯೋಚನೆ ಬರ್ತಾ ಇದೆ. டக்குனு அப்ப என்ன பண்ணோம்? ಹಾಗೆ ಟಕ್ಕಂತ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ரோமர் 8ல ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ கடைசில சொல்லப்படுது, ಆ ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಳப்படுತ್ತೆ, ஆவின் சிந்தையோ ಆತ್ಮ ಯೋಚನೆಯೋ ஜீவனும் சமாதானம். ಅದು ಜೀವವು ಸಮಾಧಾನವಾಗಿದೆ. அப்ப என்ன பண்ணோம்னா ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ இந்த வேத வார்த்தைய ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಫುಲ್ பண்ணிக்கணும். ಆಗ ನಾವು ತುಂಬಿಸ್ಕೋಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வார்த்தை ஃபுல்லா இருந்தாதான் ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ತುಂಬಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಅದು ಬರುತ್ತೆ.
ஹalleluya. Hallelujah. அப்போ தேவனுடைய வசனம் நமக்குள் ஆழமாய் இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯ ಆಗ ನಮ್ಮೊಳಗೆ ಆಳವಾಗಿರಬೇಕು. வேற கண்டது போனதெல்லாம் ஆழமா வச்சுட்டாதீங்க. ಆಗ ಬೇರೆ ಬೇರೆ ಯಾವುದಾದ್ರೂ ವಿಷಯನ ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೋಬೇಡ್ರಿ. தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் வைத்துக்கொள்ள வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಹೃದಯದಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ಇಟ್ಕೋಬೇಕು. அந்த வார்த்தை நம்ம ஜெபத்திலே கிரியை செய்யும். ಆ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ನಾನು ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறோம். ನಾವು ಎಣಿಸುವಷ್ಟು ಜನನೇ ಇರೋದು. ஹalleluya. ಹalleluya. ஒருத்தர் கூட தப்பி போறாங்க. ಒಬ್ಬರು ತಪ್ಪಿ ಹೋಗಬಾರದು. எல்லாமே அங்க வரணும். ಎಲ್ಲರೂ ஹalleluya. ನಿತ್ಯ ಜೀವನ ಹೊಂದಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல. ಈ ಲೋಕ ನಮಗೆ ಶಾಶ್ವತ ಅಲ್ಲ. நான் மறுபடியும் சொல்கிறேன். ನಾನು ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ, நாம் சாப்பிடுகிற சாப்பாடு, பணம், பொருள், வேலை ஒன்றுமே இல்லை. ஹalleluya. ಯಾವ ತಿನ್ನುವಂತ ಊಟ, ಆಹಾರ, ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು ಏನಿಲ್ಲ. நான் பெரியவன், நீ சிறியவன், அந்த ஜாதி இந்த ஜாதி எதுவுமே கிடையாது. ஹalleluya. ನೀನು ಚಿಕ್ಕವ, ನೀನು ಅಂತ ಜಾತಿ ಇಂತ ಜಾತಿ ಅದ್ರೆ ಯಾವುದು ಏನಿಲ್ಲ. கிறிஸ்து உனக்குள் இருக்கிறாரா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿನ್ನಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? நீதாய பரிசுத்த ஜாதி. ನೀನೇ ಪರಿಶುದ್ಧ ಜಾತಿ. ஹalleluya. ஹalleluya. நீதாய ஆசாரியன். ನೀನೇ ದೊಡ್ಡ ಆಚಾರ್ಯ ಆಗಿದೆಯಾ, ಯಾಜಕನಾಗಿದ್ದೀಯಾ. ஆமென். ಆಮೆನ್. இது மட்டும் நாம் மனதில் வைத்து ಇದು ನೀನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு ನೀನು ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ கடந்து போவோம். ಹೋಗೋಣ. வேற யோசனை ஏதா இருந்தாலும் ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಯೋಚನೆ ಇದ್ರೆ அவரே வெளிப்படுத்துவார். ಅದನ್ನು ಅವ್ರು ತಿಳಿಸ್ಬಿಡ್ತಾರೆ ದೇವರು ನಿಮ್ಗೆ. ஹalleluya. ಹalleluya. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, கடைசி காலத்திலே ಈ ಕೊನೆಗಳಿಗೆ நாம் கடந்து வந்திருக்கிறோம். ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார், ಪೌಲು ಹೇಳಿದ್ದಾರೆ, அந்த முதலாம் நூற்றாண்டிலே ಆ ಮೊದಲನೇ ಒಂದು ದಿನಗಳಲ್ಲಿ அதே கடைசி காலம் இருக்காரு. ಅದೇ ಲಾಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. இது எந்த காலமா இருக்கட்டும், ಇದು ಯಾವ ಕಾಲನೂ ಇರ್ಲಿ, எங்க பார்த்தாலும் சபைகளிலே ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಸಭೆಗಳಲ್ಲಿ இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ಯೇಸು ಬೇಗ ಬರ್ತಾರೆ. வருகிறார் சொல்றது நல்லதுதான். ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳು ಹೇಳ್ತಾರೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳೋದು ಒಳ್ಳೇದೇ. அது நாம அது வேத வசனத்தின்படி தான் சொல்றாங்க. ಬೈಬಲ್ ಪ್ರಕಾರನೇ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் ಆದ್ರೆ அவர் வரும்பொழுது ಆತನು ಬರುವಾಗ நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? ನಾನು ದೇವರು ನನ್ನನ್ನೇ ತಗೊಳ್ತಾರಾ? இதுதான் நமக்கு வேணும். ಇದು ஹalleluya. ಬೇಕಾಗಿರೋದು ನಮ್ಗೆ. அவருடைய வருகையிலே ಆತನ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ அவரோடு நான் சந்திக்க வேண்டும். ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ನಾನು ಪ್ರತಿರೂಪ ಹೊಂದಬೇಕು. இதற்கு என்ன வழி, ಇದಕ್ಕೆ ಏನು ದಾರಿ, என்ன தாரி? ಏನು ದಾರಿ? ஆனா அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ಆದ್ರೆ ಅದನ್ನ ಹೇಳಲ್ಲ, அவங்களுக்கே தெரியாது. ಅದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. இப்படிப்பட்டதான கடைசி காலத்திலே ಇಂಥ நான் ಕೊನೆ உங்களுக்கு சொல்றேன், ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ, அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருந்தாலே போதும். ಆತನ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ರೇನೆ ಸಾಕು. ஹalleluya. ಹalleluya. ஆண்டவரே, நீர் வருகையிலே என்னை நினைத்தருளும். ಅಪ್ಪ ನಿನ್ನ ಬರುವಿಕೆ ನಾನು ನೆನೆಸ್ಕೋ ಸ್ವಾಮಿ. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ಬಾಯಿ ತೆಗೆದು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. அதிகாலையிலே ஜெபம் பண்ணுங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணுங்க, மதியம் ஜெபம் பண்ணுங்க, எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ಮಧ್ಯಾಹ್ನ ರಾತ್ರಿ ಯಾವಾಗ ಸಮಯ ಸಿಗುತ್ತೆ ಅವಾಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நான் பாத்ரூம்ல எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறேன். ನಾನು ಬಾತ್ರೂಮ್ ಅಲ್ಲೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. டாய்லெட்ல எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறேன். ನಾನು ಟಾಯ್ಲೆಟ್ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ காரணம் ಮಾಡಿ. இடம் இல்ல. ಆದ್ರೆ ಕಾರಣ ಜಾಗ ಇಲ್ಲ. ஆனா அவ்வளவு உபத்திரவும், அவ்வளவு கஷ்டமும், அவ்வளவு நஷ்டமும் பட்டிருந்தும் ಅಷ್ಟೊಂದು ಉಪದ್ರವ ಕಷ್ಟಗಳನ್ನು ಪಟ್ಟಿದ್ರು ஆனா கர்த்தர் எனக்கு ஜெபிப்பதற்கு எல்லா இடங்களிலும் போய் எனக்கு கர்த்தர் ಆದ್ರೆ ಅವಾಗ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲೂ ನನಗೆ ಸಹಾಯ ஜெபிக்க ಮಾಡಿದ್ರು. கூட பிசாசு விட மாட்டேங்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೂ ಸೈತಾನ್ ಬಿಡಲ್ಲ. அப்போ அந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி. ಆದ್ರೆ ಆ ಸ್ಥಿತಿಗಳು ಆತರ ಇತ್ತು. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கத்திலே, ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ நம்மை அழைத்திருக்கிற நோக்கம், ನಮ್ಮನ್ನು ಕರೆದಂತ ಉದ್ದೇಶ, நம்மை முன்குறித்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡ್ರಿ. எதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. ஹalleluya. ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡ್ರಿ. அந்த கல்லன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ಆ ಕಳ್ಳ ದೇವರು ನೋಡಿ ಕೇಳ್ತಾನೆ, நீர் பரலோகத்துக்கு போகும்போது ನೀನು ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವಾಗ என்னை நினைத்து. ನನ್ನ ನೆನೆಸ್ಕೋ ಸ್ವಾಮಿ. அதே மாதிரி ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ நீர் வரும்பொழுது ನೀನು ಬರುವಾಗ என்னை நினைத்து. ನನ್ನ ನೆನೆಸ್ಕೋ ಸ್ವಾಮಿ. ஹalleluya. ஹalleluya. இல்ல சாப்பிட்டு க்ளோஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ಇಷ್ಟೇ ஆமென். ಇರುವಂತ ವಿಷಯ. ஆமென். அது மாத்திரமல்ல, அது மாத்திரம் அல்ல. நாங்கள் மரித்தாலும் ನಾನು ಸತ್ರು நம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். ನಿನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರಬೇಕು. அது நம்ம ராஜ்யமே நமக்குள்ள இருக்கும் பொழுது, ದೇವರ ರಾಜ್ಯ ನಮ್ಮೊಳಗಿರುವಾಗ நம்ம எதை பத்தி நம்ம கவலைப்படுறதே தேவையில்லை. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡ್ಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ராஜ்யம் இல்லாதவன் தான் ದೇವರ ರಾಜ್ಯ ಯಾರಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ವೋ அவன் தான் புலம்பிட்டே தான் இருப்பான். ಅವನು ಹಂಗೆ ಒದ್ದಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ, ಗುಣಗುಟ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. மனம் ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ಆ ಮನಸ್ಸು ರಮ್ಯವಾಗಿರೋದನ್ನ ನಾವು நான் ಕಲ್ತ್ಕೊಂಡೆ. எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் ಎಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರು மனம் ரம்யமா இருக்க. ನಮ್ಮ ಮನಸ್ಸು ರಮ್ಯವಾಗಿರೋದನ್ನ ಕಲ್ತ್ಕೋಬೇಕು. பவுலுக்கு வந்த நேரிட்ட கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ಪೌಲನಿಗೆ ಬಂದಂತ ಶೋಧನೆಗಳು ಸಾಧಾರಣವಾದದ್ದಲ್ಲ. பேதுருக்கு வந்தது கொடுமை கொஞ்சமல்ல. ಪೇತ್ರನಿಗೆ ಬಂದಂತ ಶೋಧನೆಗಳು ಸಾಧಾರಣವಾದದ್ದಲ್ಲ. பேதுரு தலைக்கீழாக மரித்தான். ಪೇತ್ರನು ತಲೆ ಕೆಳಗೆ ಅವನ ಸಾಯಿಸಾಕಿದ್ರು. பவுலை எப்படி கழுத்தை வெட்டி சாவடிச்சாங்கன்னு தெரியாது. ಪೌಲನ ಯಾವ ತರ ಕತ್ಕುಯಿ ಸಾಯಿಸಿದ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ. யோவான எண்ணெய் சட்டியில ಬರ್ತಾங்க. ಯೋಹಾನನ್ನ ಎಣ್ಣೆ ಒಂದು ಬಾಂಡೆಯಲ್ಲಿ ಹುರಿದಾಕಿದ್ರು. ಅನೇಕ சீஷர்கள் மரண வேதனை பட்டு செத்தார்கள். ಅನೇಕ ಶಿಷ್ಯರನ್ನ ಮರಣ ವೇದನೆಯಿಂದ ಸಾಯಿಸಿದ್ರು. கர்த்தர் நம்மை, ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ அவருடைய வருகைக்காக நம்மை வைத்திருக்கிறார். ಆತನ ಬರುವಿಕೆಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு நேர்ந்த கொடுமை அவ்வளவுதான். ನಮ್ಮ ಅವ್ರಿಗೆ ಬಂದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ನಮಗಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எவ்வளவோ நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம்.
ಎಷ್ಟೋ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ 1000 ನಾವುಗಳು இருந்தாலும் போதாது. 1000 ನಾಲಿಗೆ ನಮಗಿದ್ರು ಸಾಲದು. 10000 ನಾವುಗಳು இருந்தாலும் போதாது. 16000 ಇದ್ರು ಸಾಲದು. அவர் ಅನ್பின் ಸುರಭಿ ಎಂದು சொல்லப்படுகிறது. ಆತನು ಪ್ರೀತಿಯ ಸ್ವರೂಪಿ ಎಂಬುದಾಗಿ, அவர் கிருபையின் நாயகன் என்று சொல்லப்படுகிறது. ಆತನು ಕೃಪೆ ಉಳ್ಳ ನಾಯಕನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பொல்லாத சாத்தான் இந்த உலகத்திலே, பொல்லாத பிசாசுடைய உலகத்திலே, ಇದು ದುಷ್ಟ ಈ ಸೈತಾನನ ಲೋಕದಲ್ಲಿ தேவன் நம்மை தேர்ந்து கொண்டார். ಇವರು ನಮ್ಮನ್ನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு பெரிய சாட்சி. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಕೃಪೆ. நீங்க மறந்துடாதீங்க. ನೀವು ಮರ್ತೋಗ್ಬಿಡ್ಬೇಡ. ஒரு நாளும் ஆண்டு போகலாம். ನಾವು ಒಂದೊಂದು ದಿನ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಆಗೋಣ. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.